ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இன்னைக்கு இன் டிமாண்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த டெக்னாலஜி தான் GitHub ஆக்ஷன்ஸ். அதை தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஒரு நெக்ஸ்ட் 3 days வீடியோவில் GitHub ஆக்ஷன்ஸோட இன் அண்ட் அவுட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த கோல் ஃபார் அவர் கரண்ட் சீரீஸ் விச் இஸ் GitHub ஆக்ஷன்ஸ் தான் என்னோட மெயின் ஃபோக்கஸே. இதோட காம்பினேஷன் ஒரு காம்படிட்டராக ஜென்கின்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜென்கின்ஸ்ன்றது இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம் GitHub ஆக்ஷன்ஸுக்கு. நீங்கள் உங்களோட ஒர்க்கில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவீங்க டிபெண்டிங் ஆன் த சினாரியோ. பட் இப்போ நிறைய பேர் GitHub ஆக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க. அண்ட் என்னோட இன்டர்வியூஸ்லையுமே சரி, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்டர்வியூவில் இதை பற்றி கேட்குறாங்க, எனக்கு இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால நம்ம GitHub ஆக்ஷன்ஸை மெயினாக இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் ஒரு ப்ராஜெக்ட்டும் மேக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராச் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த விதமான க்ளவுட் அக்கௌண்ட்லாம் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. கம்ப்ளீட்டாக யூஐலேயே நம்ம இன்னைக்கு அதோட ஃபண்டமெண்டல்ஸ் YAML ஃபைல்ஸை வச்சு எப்படி பில்ட் பண்ணுறது நம்ம கற்றுப்போம். ஸோ இந்த சீரீஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட்டை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க GitHub ஆக்ஷன்ஸ் யாருன்னா கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி ரிமார்க்ஸ் ஆர் எனி கமெண்ட்ஸ் இருந்தாலுமே கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் நம்மளோட டிஸ்கார்ட் குரூப், என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கீழே தான் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் உங்களுக்கு எனி டவுட்ஸ் ஆர் எனி ஹெல்ப், any feedbackனாலுமே you can reach out to me. So without further ado, let's get into today's video, which is GitHub Actions ஓட ஃபண்டமெண்டல்ஸ்னா என்னன்றதை இன்னைக்கு வீடியோவில் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, GitHub ஆக்ஷன்ஸ்னால் என்ன, நம்ம இது எந்த டூலோட ஒரு கம்பேரிசனில் வரும், அண்டு இது டெவாப்ஸில் எங்கே ஒரு ஒர்க் ஆகுது அப்படின்ற ஃபண்டமெண்டல்ஸை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இன்டெப்த்தாக நம்ம ஃபஸ்ட்லாம் பார்க்க போகிறோங்க. ஸோ அப்போது நம்மளுக்கு டெவாப்ஸில் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்ம நீங்கள் கிட்ஹப்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே நம்ம சேனல்லையே நீங்கள் உங்களோட சோர்ஸ் கோடு எல்லாமே டெவலப்பர்ஸ் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அவங்க எப்படி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, அப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் GitHubன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதேமாதிரி நம்ம டெவாப்ஸில் ப்ரீ ரெக்வசைட்ஸாக நம்ம ஜென்கின்ஸு, டாக்கர், குபர்னெட்டிஸ் எல்லாமே நம்ம சீரீஸாக நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அதே மாதிரியே ஒரு ஜென்கின்ஸுக்கு ஒரு காம்படிட்டராக இருக்கிற ஒன் ஆஃப் த டூல் தான் நமக்கு GitHub ஆக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு டேர்முங்க. ஸோ அப்போ GitHub கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, GitHub ஆக்ஷன்ஸ்னு ஒரு ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் CI/CD பைப்லைன்ஸை ஜென்கின்ஸில் நீங்கள் பில்ட் பண்ணி டிப்ளாய் பண்ணுறதுக்கு பதில் GitHub ஆக்ஷன்ஸ்லேயே நீங்கள் கம்ப்ளீட்டாக டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பில்டு, டெஸ்ட்டு, செக் அவுட்டு, ஃபஸ்ட்டு செக் அவுட் வரும், அதுக்கடுத்து பில்டு, டெஸ்ட்டு அண்ட் டிப்ளாய்மெண்ட், இந்த எல்லா ஃபேஸஸுமே நீங்கள் என்னென்னா GitHub ஆக்ஷன்ஸ்லேயே பில்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வீடியோட எண்டில் ஒரு ஸ்மால் CI/CD பைப்லைன், CD வராது, CI மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரொம்ப சிம்பிளான சாம்பிள் ஆப்பை வச்சு நம்ம என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் வருது, எப்படி பில்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இன்னையோட GitHub ஆக்ஷன்ஸ் முடிய போகிறது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 நாளுக்கு கண்டென்ட் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போது 3 டேஸாக GitHub ஆக்ஷன்ஸை இன்றைக்கி ஃபண்டமெண்டல்ஸ் பிகினர்லாம் பார்ப்போம். டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு இன்டர்மீடியட், அட்வான்ஸ்ன்னு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக ஒரு டே 4 ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு இன்ஃப்ரா டிப்ளாய்மெண்ட் பைப்லைன் யூஸிங் GitHub ஆக்ஷன்ஸ், நம்ம டெரஃபார்ம் கூட GitHub ஆக்ஷன்ஸ் மூலியமாக ரியல் டைமில் பெஸ்ட் ப்ராக்டிசஸோட எப்படி டிப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போங்க. ஸோ இதுதான் நம்மளோட இந்த அடுத்த 4 வீடியோஸ்க்கான கோலு. 3+1 ப்ராஜெக்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபஸ்ட்டு இந்த GitHub ஆக்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வசைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாட் யூ ஷுட், நீங்கள் எதாவது இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக கிடையாதுங்க. நீங்கள் உங்ககிட்ட ஒரு ப்ரௌசர் இருந்துச்சுன்னா போதும், இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எந்த விதமான க்ளவுட் அக்கௌண்ட்டோ, Azure அக்கௌண்ட், AWS அக்கௌண்ட் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறதில்ல. அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு செக்மெண்ட்லேயே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹேண்ட்ஸ் ஆன் ஆக வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் GitHub ஆக்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கவர் பண்ண போகிறது தாங்க. அப்போ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு முதல்ல என்னோட ப்ரௌசரில் நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட GitHub அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இந்த லிங்க் நான் கொடுத்துட்றேன். என்னென்னா நம்ம ஷோமோர் இல்லை என்னோட ரெப்பாசிட்ரிஸ், ஸோ மை ரெப்பாசிட்ரிஸில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெப்பாசிட்ரி GitHub ஆக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெப்பாசிட்ரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. ஸோ 36 minutes ஆகும். ஸோ இந்த ரெப்பாசிட்ரி உங்களுக்கு லிங்க் நான் கீழே கொடுத்துட்றேன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த டே 1 அப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஸோ இந்த மொத்த டாக்குமெண்டேஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த டே 1 டாக்குமெண்டேஷனுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஸோ யூ வில் ஹேவ் மேலே வந்துட்டோன்னா இங்கே ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க.
இதில் நம்மளுக்கு நிறைய YAML ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த YAML ஃபைலை தான் நம்ம இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். அப்போ மொத்தமாக 15 YAML ஃபைலை நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். இந்த 15 YAML ஃபைலையும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, டே 1 GitHub Actionsோட ஃபண்டமெண்டல்ஸு எப்படி ஒர்க் ஆகுது, வாட் இட் இஸ்ன்றதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. அண்ட் அது கூடவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஒரு புது விண்டோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஓப்பன் பண்ணிப்போம். இங்கே தான் நான் என்ன பண்ண போகிறோம், அந்த YAML ஃபைல்லாம் காப்பி பண்ணி இங்கே நம்ம அதை பற்றி நான் உங்களுக்கு அந்த YAML ஃபைல் என்ன, இதில் என்ன மாற்றலாம் அப்படின்றதெல்லாம் நான் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு என்னோடய ப்ரௌசரில் GitHub Actionsல போயிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தேவை ஒரு GitHub அக்கௌண்ட்டு. என்னோட இந்த லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுற லிங்க் இருந்துச்சுனாலே போதும். இன்றைக்கி நீங்கள் இந்த எல்லா YAML ஃபைலும் எக்ஸிக்யூட் பண்ணி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஒரு YAML ஃபைல்லாம் என்ன, இது நம்ம Kubernetesல, நம்ம Ansibleல, இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா YAML ஃபைல்ஸ் பற்றி நம்ம நிறையா பேசியிருப்போம், நம்ம பார்த்துருப்போங்க. அப்போ குயிக்காக ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா YAML ஃபைலோட இன்ட்ரோடக்ஷன் பற்றி நம்ம பேசிடுவோம். நான் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கிறேன், நான் ரொம்ப ஜூம் அவுட்டில் இருக்குது. திஸ் ஷுட் பி ஃபைன் தான் ஃபார் நீங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்பில் நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் இங்கே ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைல், இது ஒரு ஃபோல்டரில் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ஃபோல்டர், டவுன்லோட்ஸில் ஒரு நியூ ஃபோல்டர், இதில் போய் செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துட்றேன். ஸோ தட் நம்ம என்ன ஃபைல் இங்கே ஓப்பன் பண்ணுறோம் எதுனாலுமே இங்கேருந்து நம்ம அந்த ஃபைல்லேருந்தே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு ஃபைல் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போது இந்த நியூ ஃபோல்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சும்மா ஒரு sample.yaml, ஸோ YAMLனு கொடுத்தாலும் சரி, YMLனு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம அந்த YAML எக்ஸ்டென்ஷனோட ஃபார்மேட்டு தான். ஸோ அப்போ எதுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம், இட் ஒர்க்ஸ் அண்ட் பிஹேவ்ஸ் த சேம். ஸோ அப்போ இப்போ நான் sample.yaml நான் கொடுத்துட்றேங்க. அப்போ ஒரு YAML ஃபைல்ன்றது என்னன்னா, இட்ஸ் சம்திங் கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு கீனா என்னென்னா, நேம் அப்படின்றது ஒரு கீ, அதுக்கான வேல்யூ என்னென்னா மித்ரன் அப்படின்றது ஒரு வேல்யூ. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கீ வேல்யூ பேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ YAML ஃபைல் எல்லாமே இந்த சின்டெக்ஸில் தாங்க இருக்கும். ஒரு கீ இருக்கும், கோலன், ஸ்பேஸு, ஒரு ஆன்சர், ஸோ அது ஒரு வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னா YAML ஃபைலில் ஹேஷ்டேக்கால் என்ன ஸ்டார்ட் பண்ணப்பட்டாலுமே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் அ கமெண்ட். ஸோ திஸ் இஸ் அ கமெண்ட். ஸோ கமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த லைன் வந்து படிக்காது, எக்ஸிக்யூட் பண்ணாது. எதுக்காக நான் இந்த பேசிக்ஸ்லாம் இப்போ நான் கவர் பண்ணுறேன்னா, நம்ம இன்றைக்கி 15 YAML ஃபைல் பார்க்க போகிறோம். அந்த YAML ஃபைல்லேயே நான் கமெண்ட்ஸ் எல்லாம் இன் பிட்வீனில் இருக்கும். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் லெவரேஜ் பண்ணி தான் நான் உங்களுக்கு அந்த YAML ஃபைல் என்ன பண்ணுதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் அந்த YAML ஃபைலை படிக்கிறதுக்கு தேவையான நாலேஜ் உங்ககிட்ட இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், அண்ட் ஒரு கீ வேல்யூ பேர் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம். அதுக்குள்ளேயே நமக்கு என்னென்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கீ இருக்குது ஜாப்ஸ்ன்னு, டைரெக்டாக வேல்யூ எழுதாமல் அந்த கீக்குள்ளே நான் என்ன பண்ணலான்னா, ஐ கேன் ஹாவ் இன்னொரு கீ வேல்யூ பேர் வைக்கலாங்க. அப்போ ஜாப்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். அந்த 2 ஸ்பேஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 1 இன்டென்ட். ஸோ YAML பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்ட்ன்றது 2 ஸ்பேஸ் பார். ஸோ அப்போ நீங்கள் சின்டெக்ஸ் ஏதாவது இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா கரெக்டான ஸ்பேஸ் பார்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா சேம் என்ன ஜாப்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இயர் வந்து 4 இயர்ஸு. என்ன டைட்டில் அப்படின்னா, இது வந்து ஒரு க்ளவுட் இன்ஜினியர். அப்புறம் அதுக்கு தேவையான என்ன ஸ்கில் செட் தேவை, ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா, இப்போதைக்கு நான் வெறும் பைத்தான் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது ஜாப் அப்படின்றது என்னென்னா, அது ஒரு கீ. அந்த கீக்குள்ளே மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இயர் 4 மொத்தமாக எத்தனை இயர்ஸ் வேணும், டைட்டில் க்ளவுட் இன்ஜினியர், ஸ்கில்லு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா இப்படி மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸ் நீங்கள் ஒரு ஹெட்டிங்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாங்க. இப்போ பைத்தன் கூடவே எனக்கு இந்த க்ளவுட் இன்ஜினியருக்கு இன்னும் நிறைய ஸ்கில்ஸ் தெரியணும் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி AWS அண்ட் இந்த இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் முன்னாடியும் பின்னாடியும். ஸோ இட் ரெப்ரசென்ட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒரு சீக்வன்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஒரு லிஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதே மாதிரியே எனக்கு என்னென்னா AWS பைத்தனு வேறு என்னன்னா உங்களுக்கு டெவாப்ஸ் வேணும், அதில் மானிட்டரிங் வேணும், இந்த மாதிரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிற நம்ம என்னென்னா ஒரு எலமெண்ட்டுக்குள்ளேயே நம்ம மல்டிபிள் வேல்யூஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இப்படி எழுதிக்கலாம். இட் இஸ் ஆல்சோ அலவுடு. ஆனால் இதுவே இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் இருக்குது. இப்படி எழுதுறதுக்கு பதில் YAMLல அவங்க இப்படியும் எழுதுவாங்க. ஸோ என்னென்னா 2 ஸ்பேஸ் போட்டு -பைத்தான் ஸ்பேஸ் -AWS ஸ்பேஸ் -DevOps. ஸோ அப்போ மேலே இருக்கிற எழுதுகிற மாதிரி எழுதினாலும் சரி, கீழே இருக்கிற மாதிரி எழுதினாலும் சரி, ரெண்டுமே இட் ரெப்ரசன்ட்ஸ் த சேம் மீனிங் தான்.
ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஓகே இட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ், ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரினா நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வி ஆர் காலிங் இட் அஸ் அ YAML அப்படின்னு. அண்ட் அது கூடவே நம்ம என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஸ்ட்ரிங்கை நீங்கள் எழுதணும் அப்படின்னா, ஒரு பெரிய பேராகிராஃபே எழுதணும், இல்லை நிறைய வார்த்தைகள் எழுதணும், மல்டிபிள் லைன்ஸ் நீங்கள் எழுதணும் அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பைப்லைன் டேரெக்டாக ஒரு கோடு, பைப்லைன்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொடுப்பீங்க. ஸோ இட் ரெப்ரசன்ஸ் கீழே என்ன எழுதுறீங்களோ இட் மீன்ஸ் இட்ஸ் அ மல்டிபிள் லைன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம்னா எக்கோ ஃபஸ்ட்டு லைனில் நீங்கள் ஹலோ வேர்ல்டு, ஸோ அப்போ திருப்பி எக்கோ சும்மா ஹலோ லேர்ன் வித் மித்ரன் சேனல், இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா இந்த மாதிரி எழுதிக்கலாங்க. அப்போது இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸு. இது நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா, இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் YAML ஃபைல்ஸில் இந்த மாதிரி சின்டாக்ஸஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்போ YAMLன்றது என்னென்னா, இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட தான் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் YAML ain't a markup language அப்படின்னு சொல்லிட்டு YAMLோட ஃபார்மேட் என்னன்னா YAML ain't a markup language. It's a human readable data serialization language mostly used for configuration files, automation and data exchanges. அப்போ இந்த மாதிரி நீங்கள் இங்கேவே ஒரு சிம்பிளான ஒரு YAML ஃபைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குங்க. அப்போது இட்ஸ் அ கீ வேல்யூ பேர் இன்ஃபர்மேஷன். நீங்கள் டேப் யூஸ் பண்ண மாட்டீங்க, யூ மஸ்ட் யூஸ் ஸ்பேசஸ் ஃபார் இன்டென்டேஷன். அப்போ 2 ஸ்பேஸ் அப்படின்றது இட்ஸ் ஈக்குவல் டு 1 இன்டென்ட். ஸோ அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் பேசிக்ஸ் YAMLோட இன்ட்ரொடக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு YAMLனா என்ன, அது ஒரு ஹியூமன்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜ், கம்ப்யூட்டருக்கும் இது கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ். இந்த கீ வேல்யூ பேர்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சு அது என்ன பண்ணிக்கோன்னா டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கோங்க. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது அப்படியே நம்ம இன்னொரு ஃபைல் எடுத்துப்போம். இது என்னென்னா நம்ம ஜி ஆக்ஷன்ஸ், சில ஜி ஆக்ஷன் இல்லை ஸ்ட்ரக்சர்னு கூட எடுத்துக்கலாம். STRUCTURE structure.YAML அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்துப்போம். ஸோ அப்போ இது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா, நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு YAML ஃபைல் தாங்க நம்ம எழுத போகிறோம். அந்த YAML ஃபைலில் நம்ம என்னென்னா நான் இந்த ஸ்ட்ரக்சர் இதில் எழுதலாமா இல்லைனா நான் டயக்ராம்லேயே காமிக்கிறேன். ஸோ பெயிண்ட்டுன்றது தான் நம்மளோட ஸ்பெஷலைசேஷன். அப்போ பெயிண்ட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ பெயிண்ட்லேயே நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன், அதில் எழுத வேண்டாம். ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் கொஞ்சம் 25%, மேக் திஸ் பிகர் அண்ட் 100% பேக். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட் வி வில் டூனா, நம்ம இன்றைக்கி YAML ஃபைல் தான் எழுத போகிறோம். ஸோ GitHub Actionsல நீங்கள் CI/CD ஸ்டேஜஸ் அதெல்லாம் பில்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் YAML ஃபைலில் அந்த CI/CD எழுத போகிறீங்க. ஜென்கின்ஸில் நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஸ்கிரிப்டட் பைப்லைன், டிக்ளரேட்டிவ் பைப்லைன் அப்படின்னு 2 டாபிக்ஸ் நம்ம ஜென்கின்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், அதை பற்றி படிச்சிருப்போம். இப்போ டேரெக்டாகவே நம்ம GitHub Actionsல நான் உங்களுக்கு CI/CDனா என்ன, கிட்னா என்ன இதெல்லாம் எதுவுமே சொல்லித்தர போகிறதில்ல. பிகாஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் இந்த பிளேலிஸ்ட் எப்படியுமே டெவாப்ஸோட பிளேலிஸ்ட்டில் கடைசியில் தான் வரப்போகுது. இப்போ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, நீங்கள் கிட்லாம் பார்த்துட்டு ஜென்கின்ஸ்லாம் பார்த்துட்டு அண்ட் உங்களுக்கு CI/CDனா என்னன்ற பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா இன்றைக்கி இந்த டாப்பிக்ன்றது நான் சொல்கிற இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் என்ன, நீங்கள் GitHub Actionsன்னு பார்க்குறீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி a CI/CD கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டான டூல் தான். அப்போ த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வாட் இஸ் CI/CDன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலனாலும் நம்ம இந்த வீடியோ எண்டில் ஒரு சிம்பிளான CI/CD தான் நம்ம பார்ப்போம். அப்போ நான் என்னென்னு இன்னும் சொல்கிறேன். பட் த கோல் ஹியர் இஸ் GitHub Actionsஸை பற்றி தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ அப்போ முதல்ல ஒரு GitHub Actions எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் என்னென்னா கிட்டுன்னு ஒரு டூலில் உங்கள் லோக்கல் மெஷின்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லோக்கல் ரெபாசிட்டரிஸ்ன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ கன்சிடர் திஸ் இஸ் அ டெவலப்பர். ஸோ ஏன்னா நம்மளோட ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரான கோல் என்னென்னா டெவலப்பருக்கு க்ளோஸாக ஒர்க் பண்ணி அவரோட சோர்ஸ் கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டிப்ளாய் பண்ணியும் டெஸ்ட் பண்ணுறது தான், ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது டிப்ளாய் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. அப்போ கன்சிடர் தேர் ஆர் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இன் அ டீம். ஸோ அப்போ இப்படி மல்டிபிள் டெவலப்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. இதை நம்ம கொஞ்சம் லைனும் பண்ணிடுவோம். ஸோ இதான் மல்டிபிள் டெவலப்பர்ஸ் இன் அ டீம். இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தனித்தனியாக லேப்டாப்ஸ் இருக்குங்க. அந்த லேப்டாப்ஸில் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா கிட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை அவங்க இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ இன் தேர் லேப்டாப்ஸ் இட் செல்ஃப் அதில் அவங்க அடிக்கிற கோடு எல்லாத்தையுமே அவங்க கமிட் பண்ணிக்கிட்டே வருவாங்க. கமிட் மீன்ஸ் சேவ் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இட் வில் கீப் ட்ராக் ஆஃப் த கோடு சேஞ்சஸ். எனக்கு ஒவ்வொரு கமிட்டுமே நம்மளுக்கு இங்கே ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த லோக்கல் ரெபாசிட்டரியை பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்காக வந்த கம்பெனி தான் GitHub அப்படின்னு ஒரு
ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனிங்க. அந்த GitHubன்ற கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரெபாசிட்டரி அஸ் அ சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணுறோம். மீனிங் நார்மலாக என்னென்னா, இப்போ GitHubன்ற கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனியிலே சர்வருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிசிக்கல் மெஷின் இருக்கும். அந்த சர்வரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் ரிமோட் ரெபாசிட்டரி அப்படின்னு வச்சுப்பாங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி அ சர்வர். இந்த சர்வரில் தான் நம்மளுக்கு ரிமோட் ரெப்போ. அப்போ எல்லா டெவலப்பரும் அவங்க லோக்கல் ரெப்போவில் அடிக்கிற கோடை இந்த சர்வரில் தான் ரிமோட் ரெபாசிட்டரியாக அவங்க கோடை பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ GitHubன்ற கம்பெனி நடுவில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சர்வரில் வைக்காதீங்கன்னா உங்கள் சர்வரில் ஏதாவது பிரச்சனைனாலும் இஷ்யூ தான். அதனால நான் ஒரு ஆர்கனைசேஷனாக நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஆஸ் ஆர்கனைசேஷனாக நான் உங்களுக்கு ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன். அந்த சர்வீஸ் பேர் GitHub அப்படின்ற ஒரு சர்வீஸ் விச் இஸ் கோயிங் டு பி ரெபாசிட்டரி அஸ் அ சர்வீஸ். அந்த கம்பெனி பேர் GitHub. இப்போ நீங்கள் என்னென்னா உங்களோட கோடை என்கிட்ட கொடுங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ஆன்லைனில் க்ளவுடில் இன்டர்நெட்டில் பத்திரமாக இந்த கோடை வச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்கிட்ட கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரியே பர்மிஷன்ஸு எத்தனை பேர் வேணாலும் யார் யார் கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நாங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வரோம். அப்போ உங்களுக்கு ஒரு யூஐயில் ஒரு விசுவலைசேஷனில் நாங்கள் என்னென்னா உங்களோட ரிமோட் ரெபாசிட்டரியாக நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரிமோட் ரெப்போ வேர் நம்மளோட டெவலப்பர்ஸ் அடிக்கிற கோடு எல்லாமே இங்கே வந்து தான் உட்காரப்போகுது. இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாருமே GitHubன்றது ஃபேமஸான டூல் தான். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே GitHub தான் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட சோர்ஸ் கோடை வைக்கிறதுக்கு. ஸோ GitHubல சோர்ஸ் கோடை வச்சோடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு CI/CD பைப்லைனை நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்னா ஜென்கின்ஸ்ன்ற மாதிரி டூல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் CI/CD பைப்லைனை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அல்டிமேட்டாக உங்களுக்கு EKS கிளஸ்டர்லேயோ இல்லை EC2 மெஷின்ஸ்லையோ இல்லை ஆன் ப்ரெமிஸ்லையோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டிப்ளாய் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ யூ ஆர் கோயிங் டு டிப்ளாய் டு அ பஞ்ச் ஆஃப் VMs. ஸோ அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ வேர் எவர் இட் மே பி என்னென்னா யூ ஆர் கோயிங் டு டிப்ளாய் இட் ஆன் அ பஞ்ச் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின்ஸில் நீங்கள் அந்த கோடை டிப்ளாய் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போது நீங்கள் இங்கே வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோட டூல் லைக் ஜென்கின்ஸ் இல்லை சர்க்கிள் CI, ட்ராவஸ் CI இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு கம்பெனியோட டூலை கொண்டு வரதுக்கு பதில் நாங்களே இப்போ என்ன ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்கோன்னா, ஸோ வி ஹேவ் இட்ஸ் ஆஃப் லான்ச் அ ப்ராடக்ட் விச் இஸ் கால்ட் அஸ் GitHub Actions அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம GitHub Actionsன்ற டூலை யூஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே CI/CD அப்படின்ற ஒரு ஃப்ளோவை நம்ம பில்ட் பண்ண போகிறோங்க. அப்போ CI/CDனா என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம GitHubல இருக்கிற கோடை அதுவே எடுத்து அதை பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி இன்பிட்வீனில் நீங்கள் வேரியஸ் செக்ஸு டாக்கரைஸ் பண்ண போகிறீங்களா, டாக்கர் இமேஜை வெரிஃபை பண்ண போகிறீங்களா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்பிட்வீனில் என்னென்ன செக்ஸ்லாம் நீங்கள் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட டார்கெட் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் டிப்ளாய் பண்ண முடியுங்க. அப்போ GitHubன்ற டூல் கூடவே இன்டெகிரேட் ஆகி வர ஒரு CI/CD டூல் தான் இந்த GitHub Actions அப்படின்ற ஒரு டூல். இப்போ இந்த GitHub Actionsல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு YAML ஃபைல் எழுத போகிறோம். .yml அப்படின்ற இந்த YAML ஃபைல் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் நீங்கள் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பில்ட் பண்ண போகிறோங்க. இப்போ அந்த YAML ஃபைல் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் வில் ஃபாலோ ஒரு சின்டாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஹை லெவல் நம்ம என்னென்னா ஒரு ஹைரார்கி மாதிரி, ஸோ நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோட அனாட்டமின்னு சொல்லலாம், ஹைரார்கின்னு சொல்லலாம். அப்படின்னா அந்த YAML ஃபைலில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பைப்லைனுக்கு ஒரு YAML ஃபைல் தான். ஸோ அப்போ ஒரு YAMLலே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ YML ஆர் YAML எப்படி எதனாலும் ஒன்று. ஸோ ஒரு YAML ஃபைல் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த YAML ஃபைலில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா 3 விஷயம் இருக்குங்க. ஸோ வில் ஹாவ் 3 திங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளுக்கு நேம் அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா இந்த ரொம்ப சிம்பிளாக இந்த பைப்லைனுக்கு என்ன பேர், இது என்ன அதோட கோல் என்ன அப்படின்ற நேம். அதுக்கடுத்து ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆன் அப்படின்றது என்னென்னா ட்ரிகர், எதை பேஸ் பண்ணி இந்த பைப்லைன் ரன் ஆக போகுது அப்படின்ற ட்ரிகர். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு 3வது வந்து என்னென்னா நம்ம ஜாப்ஸ். இந்த பைப்லைனில் என்னென்ன ஜாப்ஸ் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதும். அப்போ நம்மளும் இங்கே இந்த ஸ்ட்ரக்சருன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ முதல்ல இங்கே நேமுன்னு வரும். இதுக்கு நீங்கள் உங்கள் பைப்லைனுக்கு ஒரு பேர் வைக்க போகிறீங்க. அடுத்து ஆனுன்னு வரும், என்ன பேஸ் பண்ணி என்ன ட்ரிகரை பேஸ் பண்ணி எங்கள் பைப்லைன் எக்ஸிக்யூட் ஆக போகிறது. அடுத்து ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு வருங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் இதுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ணுவோம். இதுதான் இன்றைக்கி ஃபண்டமெண்டல்ஸில் இந்த YAML ஃபைல் தான் அடிக்கடி பார்ப்பீங்க. ஏன்னா இன்டர்வியூலையுமே என்னென்னா ஒரு GitHub Action YAML ஃபைலோட ஸ்ட்ரக்சரை எழுதுங்க, சும்மா ஒரு பேசிக்காக கோடை செக் அவுட் பண்ணி பில்ட் அண்ட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக்கான ஒரு ஃபைலை நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ முதல் அந்த ஸ்ட்ரக்சருக்கு
இதுதான் உங்களோட 3 ஹை லெவலில் உள்ளே வைக்க போகிறதுங்க. ஸோ அப்போ இங்கே ஆன் அப்படின்றது என்னென்னா பேஸ்ட் ஆன் வாட் என்ன ட்ரிகரை பேஸ் பண்ணி எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்னென்னலாம் பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னா நம்ம இதை அப்படியே வச்சுப்போம், நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்சு, புஷ்ஷு, புல் ரெக்வஸ்ட்டு, ஸ்கெடியூலு, இந்த மாதிரி நம்மளுக்கு என்னென்னா வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். இதெல்லாமே நம்ம இன்றைக்கி படிப்போம் தான். ஸோ அப்போ ஆன்ன்றது என்னென்னா பேஸ்ட் ஆன் வாட் என்ன சினாரியோ என்னோட பைப்லைன் ட்ரிகர் ஆகணும். ஜாப்ஸ் அப்படின்றதுல நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மல்டிபிள் ஜாப் வைப்பீங்க. ஸோ அப்போ ஜாப்ஸ்லேயே நமக்கு என்னென்னா அடுத்த லெவல். ஸோ வாட் வி கேன் டூ இஸ், ஸோ ஜாப்ன்றதே நம்மளுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜாப். ஸோ நம்ம என்னென்னா வி கேன் சே எஸ் பில்டு ஜாபு. அதே மாதிரி இன்னொரு ஜாப் என்னென்னா நம்மளுக்கு இன்னொரு ஜாப்ன்றது என்னென்னா நமக்கு டிப்ளாய் ஜாபு. இந்த மாதிரி நீங்கள் ஜாப்ஸ் எழுதுவீங்க. ஒவ்வொரு ஜாபும் நம்மளுக்கு என்னென்னா அகெயின் சப்டிவைட் ஆகுங்க. ஸோ அந்த ஜாப்ன்றதுனா இந்த பில்டு ஜாப்ன்றது நம்ம இதுக்குள்ளே, ஸோ இங்கே நம்ம அதே மாதிரியே ஜாப்ஸ் அப்படின்றதுல நம்ம 2 ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜாபு. ஸோ முதல் ஜாப் என்ன அப்படின்னா பில்டு. அதே மாதிரியே இன்னொரு ஜாப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். ஸோ அங்கே நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணி நான் எழுதிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஜாபுக்குள்ளேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் ரைட் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் ரன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ரன்ஸ் ஆன் அப்படின்றது என்னென்னா எந்த மெஷினில் இந்த ஜாபு ரன் ஆக போகுது அப்படின்றத குறிக்கிறது தான் ரன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்போ நம்ம ஜாபு பில்டு அது இட்டு ரன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்த மெஷினில் நம்ம ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். இங்கே நம்ம மோஸ்ட்லி உபுண்டு லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷினை யூஸ் பண்ணுவாங்க. இந்த உபுண்டு லேட்டஸ்ட் அப்படின்றது என்னென்னா இப்போ ஒரு கோடை ரன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும், ஒரு லேப்டாப் வேணும், ஸோ சம்வேர் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும், அப்போ தான் கோடை ரன் பண்ண முடியும். அப்போ அது எங்கே ரன் ஆகுது அப்படின்னு குறிக்கிறது தான் நம்ம இந்த விஎம் உபுண்டு லேட்டஸ்ட் அப்படின்னு ஒரு சொல்ல போகிறோம். இன்னொரு ஜாபும் நம்ம என்னென்னா அதே மாதிரியே அது எங்கே ரன் ஆகுதுன்னா அது உபுண்டுவோ இல்லை அதோட சேம் வர்ச்சுவல் மெஷின். இப்போதைக்கு நம்ம என்னென்னா கிட்டப்பே என்ன தரானா அவனே ஒரு பிளாட்ஃபார்ம் தரான் எங்கே இந்த ஜாபை ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இந்த கோடு ரன் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அண்ட் ஒவ்வொரு ஜாபுக்குள்ளேயும் அதே மாதிரியே வி ஆர் கோயிங் டு ஹேவ் சம்திங் கால்ட் ஸ்டெப்ஸ். ஸோ நம்ம ஸ்டெப்ஸுன்றது என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதே மாதிரியே இங்கேயுமே வி ஆர் கோயிங் டு ஹேவ் ஸ்டெப்ஸ். ஸோ அப்போ ஸ்டெப்ஸுன்றது என்னென்னா மல்டிபிள் ஸ்டெப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா எனக்கு முதல் ஸ்டெப் வந்து செக் அவுட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம செக் அவுட்னா கோடை டவுன்லோட் பண்ணு. 2வது ஸ்டெப் என்னென்னா எனக்கு நீ வந்து அதை பில்டு பண்ணு இல்லை டெஸ்ட் பண்ணு. இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே எழுதுவீங்க. அப்போ இங்கே டயக்ராம்லேயே நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு ஜாபு, அந்த ஜாபில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எந்த மெஷினில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரன்ஸ் ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்னொரு கலரில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லெட்ஸ் சே பர்பிள். ஸோ அப்போ ஒவ்வொரு ஜாபுக்குள்ளேயுமே யூ வில் ஹேவ் ரன்ஸ் ஆன், மீனிங் இட் ரெப்ரசன்ஸ் எந்த மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு. உபுண்டு அப்படின்னா இட்ஸ் அ ரன்னர், எந்த மெஷினில் ரன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரியே இங்கே ரன்ஸ் ஆன் வச்சுக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரன்ஸ் ஆன். அண்ட் அது கூடவே நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. ஸோ ஸ்டெப்ஸ்ன்றது என்னென்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் உள்ளே வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஹேவ். ஸோ அதே மாதிரி இங்கேயுமே ஸ்டெப்ஸ். ஓகே. ஸோ இந்த ஃப்ளோவை நான் ஃபஸ்ட்டு நான் ஆரோ மார்க் போட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ ஒரு யாமல் ஃபைலில் முதல்ல ஒரு நேம் கொடுக்கணும், என்ன பேசிஸில் இந்த யாமல் ஃபைல் ட்ரிகர் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். அண்ட் இந்த யாமல் ஃபைலில் எத்தனை ஜாப்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறீங்க. ஸோ நேம்ன்றது ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு தான். இது ஒரு இன்ஃப்ரா டிப்ளாய்மெண்ட் பைப்லைன், இது ஒரு இந்த மைக்ரோ சர்வீஸ் டிப்ளாய்மெண்ட் பைப்லைன், இல்லை இது ஒரு பேக்கப் பைப்லைன், அந்த மாதிரி ஒரு நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. அண்ட் ஆன்ன்ற இடத்துல நம்ம இப்போ இங்கே எழுதுவோம் வச்சு என்ன பேசிஸில் என்ன ஸ்கெடியூல் பேசிஸ்லலாம் இந்த பைப்லைன் ட்ரிகர் ஆகும்னு. பட் ஒரு ஜாபுக்குள்ளே 1 ஆர் 1த்துக்கும் மேற்பட்ட மல்டிபிள் ஜாப்ஸ் கூட இருக்கலாம். ஸோ இங்கே 2 தான் இருக்கணும், இல்லை 3, 4, 5 கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா வச்சுக்கலாம். ஒவ்வொரு ஜாப்குள்ளேயுமே இந்த ஜாப் எந்த மெஷினில் ரன் ஆக போகுது அப்படின்ற ரன்ஸ் ஆன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் அது கூடவே அந்த ஜாபுக்குள்ளே என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா மென்ஷன் பண்ணுவீங்க. அப்போ அந்த ஸ்டெப்ஸுன்றது மறுபடியும் பிரியும். அப்படின்னா என்னென்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ். ஸோ அப்போ அதையும் நான் அதே மாதிரியே ஒரு கலரில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் பிளாக்னே கூட இருக்கட்டும். ஐ வில் கீப் இட் அஸ் அ டெக்ஸ்ட் பாக்ஸு அதை. ஸோ ஸ்டெப்பு 1, ஸோ ஸ்டெப்பு 2, ஸ்டெப்பு 3. ஸோ இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்ம
இங்கே இருக்கட்டும். அதே மாதிரியே இங்கேயும் நான் ஒன்று எழுதிக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ஸ்டெப்புன்றது அகெயின் மறுபடியும் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு பிரியுங்க. அண்ட் இதுலேயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டெப்லேயுமே 2 தான் யூஸ் பண்ணுவீங்க. ஒன்று ரன்ஸு, இன்னொன்று யூசஸ். அதை நம்ம பற்றி இன்னும் அடுத்தடுத்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த ஃப்ளோவை, டயக்ராமில் இருக்கிற இந்த ஃப்ளோவை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நீங்கள் YAML ஃபைலை ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃப்ளோ. ஹவு யோர் YAML ஃபைல் ஒர்க்ஸ், எப்படி என்ன ஆர்டரில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த டயக்ராமை நான் வரைஞ்சிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டயக்ராம். இந்த டயக்ராம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணோம்னா வில் ரிமெம்பர் திஸ் அண்ட் இதை இன்னும் நம்ம அப்கிரேட் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த ஃப்ளோவை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் நேமுக்கு நான் என்ன பண்ணிங்கன்னா இப்போதைக்கு சும்மா டம்மியாக ஒரு நேம் எழுதிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஒரு சிஐசிடி, வெப் ஆப் சிஐசிடி அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த வெப் ஆப்புன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனுக்கான சிஐசிடின்னு. ஸோ அப்போ இது இங்கே பெருசாக இருக்குது, பட் திஸ் இஸ் ஃபைன் தான். ஏன்னா இங்கே நம்ம இது எழுதணும். ஸோ அப்போ வெறும் சிஐசிடின்னு குட்டியாக எழுதிக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே ஆனுன்றதுல நம்ம ஒரு என்னென்ன ட்ரிகர்ஸ்லாம் இருக்குன்னு எழுத போகிறோம். ஸோ அப்போ அதுக்கான ஃப்ளோ வரப்போகுது. இல்லை நம்ம அப்புறம் கூட அதை மேலே கூட நம்ம தனியாக வச்சுக்கலாம். பட் திஸ் இஸ் த ஃப்ளோ. உங்களுக்கு என்னென்னா எப்படி இந்த YAML ஃபைலோட ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ளோவை அப்படியே பேஸ் பண்ணி நம்மளோட GitHub ஆக்ஷன்ஸில் ஒரு முதல் YAML ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோவை ட்ரிகர் பண்ண போகிறோங்க. ஆனால் சோஃபார் நான் ஒரு ஆல்மோஸ்ட் 15-20 மினிட்ஸுக்கு தியரி தான் பேசியிருக்கேன். எதுவுமே கண்ணில் நான் எக்ஸிக்யூட் பண்ணியே காமிக்கல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக ஒவ்வொரு YAML ஃபைலை ரன் பண்ணி நம்ம ஹேண்ட்ஸஸை நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. அப்போ முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே இருக்கிற இந்த GitHub ஆக்ஷன்ஸுன்றதை நான் இதை என்னோட 2வது பேஜில் என்னோட 2வது மானிட்டரில் நான் வச்சுக்கிறேன். ஸோ எதனாலனா நம்ம அங்கேருந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போ மெயின் மானிட்டரில் நம்ம என்னென்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா GitHubல ஒரு ரெப்போவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட ஃப்ளோ பிரகாரம் என்ன, நம்மளுக்கு GitHubல ஒரு ரெப்போ இருக்கணும். அந்த ரெப்போவுக்கு தான் நீங்கள் ஆக்ஷன்ஸில் YAML ஃபைலை நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ண போகிறீங்க. அப்போ நம்ம என்னென்னா இது என்னோட அக்கௌண்ட்டு. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ரெப்போ. அப்போ இங்கே நான் நியூன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேங்க. இந்த ரெப்பாசிட்டரிக்கு பேர் என்னென்னா சும்மா ரேண்டமாக GitHub ஆக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு நேமை நான் கொடுத்துட்றேன். ஸோ SCRCA ஐ ஃபர்காட். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஒரு பேரை நான் கொடுத்துட்றேங்க. இப்போ இது பப்ளிக் ரெப்பாசிட்டரியாக தான் இருக்க போது. இங்கே நம்ம கிரியேட் ரெப்பாசிட்டரி, அவ்வளோதான். எல்லாமே கன்சோலில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா UIயில் தான் நம்ம இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். இங்கேவே ஆக்ஷன்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோவில் நம்ம பேச போகிறது. ஸோ இப்போதைக்கு இங்கே ஆக்ஷன்ஸ்னு போனீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது. சஜஸ்டட் ஆக்ஷன்ஸு, சிம்பிள் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஆல்ரெடி ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சில ஆக்ஷன்ஸோட டெம்ப்ளேட்ஸு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு காமிக்குங்க. நீங்கள் ஒரு நோட் ஆப்பை Azure வெப் ஆப்பில் டிப்ளாய் பண்ணணுமா, இல்லை ECSல டிப்ளாய் பண்ணணுமா, இல்லை Kubernetesல டிப்ளாய் பண்ணணுமா, ஸோ வேர் டு யூ வாண்ட் டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள்லாம் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போதைக்கு ஆக்ஷன்ஸ் பேஜுக்கு போகாமல் இங்கே நம்ம ஃபைலை டேரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இங்கே நான் இந்த GitHub ஆக்ஷன்ஸ்ன்னு நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லிங்க் நான் கீழே வச்சுருக்கிற லிங்க்கில் போய்ட்டு இந்த ஹோம் பேஜ் லிங்க்கில் போய்ட்டு கோடை போட்டு டவுன்லோடு ஜிப் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த மொத்த Day 1 டாப்பிக்கையும் டவுன்லோட் பண்ணி வச்சிரும். இப்போதைக்கு Day 1 மட்டும்தான் இருக்கேன். நீங்கள் இந்த சீரீஸ் முடியும் போது ஃபைனல் டவுன்லோடில் வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களோட எல்லா ஃபைல்ஸுமே Day 1, Day 2, Day 3 ஓட எல்லா ஃபைல்ஸுமே நம்மளுக்கு என்னென்னா வந்துருங்க. ஸோ அப்போ நீங்கள் இதை பத்திரமா வச்சுக்கலாம். பட் ஃபார் நவ் இது இன்னும் இந்த வீடியோ பப்ளிஷிங் ஆகும்போது இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் Day 2, Day 3 கண்டென்ட்டை நான் அவுட்லைன் வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸாக நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்னோட சோர்ஸ் கோடு டவுன்லோட் ஆகிடுச்சுங்க. இப்போ டவுன்லோட் ஆனதில் நான் என்ன பண்ணேன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்றதில் நான் போயிட்டு நான் பார்த்தனாலே என்னோட டவுன்லோட்ஸ் இது என்னது. ஸோ இப்போ என்னோட டவுன்லோட்ஸ் பேஜை நான் என்னோடய ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வந்தீங்கனாலே என்னோடய டவுன்லோட்ஸில் இன்றைக்கி நான் டவுன்லோட் பண்ணது இருக்குங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு புதுசாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை இதுக்குள்ளே வச்சிடுறேன். ஸோ தட் நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இன்றைக்கி 340க்கு நம்ம எடுத்தது தானே இது வந்து வேறு. ஓகே. இன்றைக்கி நம்ம நம்ம இதுக்கு 1 செகண்ட்.
இங்கேயே வச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஃபோல்டர் 5ன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபோல்டர் ஃபைலை நீங்கள் நான் sample.yaml structure.yamlன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபோல்டரே நம்ம இன்றைக்கி லெவரேஜ் பண்ணிக்கலாம். இங்கே நான் GitHub Actionsன்னு சொல்லிட்டு ஜிப் ஃபைலாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ இந்த 6ன்றது எம்டியா அதை நான் எடுத்து விட்டுறேன். ஸோ லெட் மீ கிளிக் தட், லெட் மீ delete it. அண்ட் இப்போ நான் இங்கே இது ஃபைலை இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துட்றாங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆல், இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடு. அப்போ எனக்கு இங்கே எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இந்த ஜிப் ஃபைலை இப்போதைக்கு நான் delete பண்ணிடுறேன். அண்ட் இதுக்குள்ளே என்ன இருக்குது, அதுக்குள்ளே ஆல்ரெடி இன்னொரு ஃபோல்டர் இருக்கா. அப்போ அதை வெளியில் வந்துட்டு இங்கே வச்சுப்போம். இப்போ டேரெக்டாக கோர்ஸ் அவுட்லைன் day 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுங்க. சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக நான் கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கில் நீங்கள் சோர்ஸ் கூட டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடில் நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சைட்லேயே நம்மளோட day 1 அப்படின்ற ஃபோல்டருக்கான கண்டென்ட் இருக்கும். இதில் ஒர்க் ஃப்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 டாபிக் இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம். எதுக்குன்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ நான் இந்த ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்தையுமே நான் அப்படி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு டம்மியான ஒரு GitHub ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதில் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கிட் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. git init, git add, git commit அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்க புஷ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கமாண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இங்கேவே கிரியேட் அ நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த கிரியேட் அ நியூ ஃபைலுன்னு நம்ம அந்த பட்டனை யூஸ் பண்ணி இப்போ இங்கே டேரெக்டாக நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறோம். முதல் ரூல் என்னென்னா நம்ம இப்போ எழுத போகிறது எல்லாமே GitHub ஆக்ஷன்ஸுக்கான YAML ஃபைல். அப்போ இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது ஆக்ஷன்ஸ் ஃபைலாக கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஃபோல்டர் பார்த்துனா .github அப்படின்ற ஒரு பார்த்து ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது ஃபோல்டராக மாறிடும். ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு .github டாட்ன்றது என்ன ஒரு ஹிடன் ஃபோல்டர் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு .github உங்களோட லைனக்ஸ் மிஷினில் இது வந்து ஹிடன் ஃபோல்டர்ஸாக தான் இருக்கும். அந்த ஹிடன் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஃப்ளோஸ் ப்ளூரல் சாரி. ஸோ ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ண போகிறீங்க. இதில் நம்ம இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிற முதல் ஃபைலு. ஸோ அந்த முதல் ஃபைலோட பேர் என்னென்னா நான் இங்கேருந்து ரீநேம்னு கொடுத்து அது பேர் கூட காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே முதல் ஃபைலோட பேர் helloworld.yaml. இதுதான் என்னோடய ஃபைல் நேமுங்க. இப்போ இந்த helloworld.yamlன்ற ஃபைலுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே இங்கேவே உங்களுக்கு கோடு இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரியே நம்ம பெயிண்ட் டயக்ராமில் இருக்கிற மாதிரியே நம்மளோட ஃப்ளோவை நம்ம என்ன பண்ணலாம்னா பார்ப்போம். ஒரு YAML ஃபைலில் முதல்ல என்ன இருக்குன்னா 3 விஷயம்ல ஸ்டார்ட் ஆகும். நேமு, ஆனு, ஜாப். அப்போ இங்கேவே நீங்கள் பார்க்கலாம் நேமு, ஆனு, ஜாப் இது 3 தாங்க இருக்குது. நேமுன்றது என்னென்னா இந்த பைப்லைனுக்கு பேர் நான் helloworldனு ஒரு பைப்லைன் பேர் வைக்கிறேன். அண்டு நெக்ஸ்ட் நம்ம என்னென்னா ஆன் அப்படின்ற இடத்துல ட்ரிகர் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இதில் முதல் ட்ரிகருக்கு பேர் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச். அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதே கலர்லேயே நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா ஸோ முதல் ட்ரிகருக்கு பேர் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் அப்படின்றது ஒன் ஆஃப் த ட்ரிகருங்க. ஸோ அப்போ நம்ம ஒன் ஆஃப் த ட்ரிகர் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் அப்படின்னா என்னென்னா இது ஆட்டோமேட்டிக்காலாம் இந்த பைப்லைன் ரன் ஆகாது. உங்களுக்கு ஒரு பட்டன் கிடைக்கும் ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பைப்லைன் ரன் ஆகுங்க. அப்போ அதனால் இப்போதைக்கு ஒரு ரன் ஒர்க் ஃப்ளோன்னு ஒரு பட்டன் இருக்கும். இது வந்து ஒரு மேனுவல் ட்ரிகரு. நம்ம மேனுவலாக இந்த பைப்லைனை ட்ரிகர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹேஷ்டேக்ஸுன்றது எல்லாமே கமெண்ட்டுங்க. ஸோ இந்த YAML ஃபைலை ஓப்பன் பண்ணாலே இதில் என்னென்ன எதுக்கு வாட் வி ஆர் டூயிங் ஹியர்ன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி கமெண்ட்ஸோட இந்த YAML ஃபைலை நான் பில்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட YAML ஃபைலுன்றது தனியாக மட்டும் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சும்மா இது நம்ம சாம்பிள்ன்ற இடத்துல கூட நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே கீழே என்டர் அடிச்சுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே இதுதான் வெறும் சோர்ஸ் YAML. நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்லாம் இல்லாமல் வெறும் இப்படி தான் அந்த YAML ஃபைலுன்றது இருக்கும். அப்போ இதில் நேமு ஹலோ வேர்ல்டு ஆன் என்ன பேஸ் பண்ணி இந்த YAML ஃபைல் ட்ரிகர் ஆக போகுது ரன் ஆக போகுதுன்னா ஒரு ஹியூமன் இன்புட். ஒருத்தர் மேனுவலாக ரன்னுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மட்டும் ரன் பண்ணு. ஜாப்ஸில் நீங்கள் ஜாப் 1 ஜாப் 2 நிறைய ஜாப் வச்சுப்பீங்களா. இதில் ஜாபோட பேர் என்ன, முதல் ஜாபோட பேர் என்னன்னா சே ஹலோ. இதுதான் நம்மளோட முதல் ஜாபோட பேர். அப்போ இங்கே ஜாபுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு ஜாபோட பேர். அப்போ சே ஹலோ அப்படின்றது என்னோட முதல் ஜாபோட நேமுங்க. அண்ட் அதுக்குள்ளே இங்கே நான் கீ வேல்யூ பேராக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கீ வேல்யூ பேருன்றது தப்பு. ஸோ அப்போ இங்கே வெறும் பில்டுன்னு இருக்கட்டும் அண்ட் இங்கே டிப்ளாயின்னு இருக்கட்டும். ஸோ ஏன்னா இட்ஸ் நாட் அ கீ வேல்யூ பேர், இட்ஸ் ஜஸ்ட்டு டேரெக்டாக நம்ம இந்த பில்ட் அப்படின்ற ஒரு ஜாபு அண்ட் டிப்ளாய் அப்படின்றது ஒரு ஜாபு. அதை நம்ம இப்படி வச்சிடலாம்.
ஸோ அப்போ இங்கே பில்டுன்ற பேர் கூட நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே பில்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னா இப்படி நம்ம இங்கே வச்சுக்க முடியுங்க. அண்ட் அதில் முதல்ல நான் என்ன சொன்னேன், ரன்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அப்போ ரன்ஸ் ஆன்ன்றது என்னென்னா இந்த ஜாபு எந்த வர்ச்சுவல் மெஷினில் ரன் ஆக போகுது, உபுண்டு லேட்டஸ்ட். இதை யார் கொடுக்க போகிறாங்கன்னா, கிட்டப் கம்பெனியே நீங்கள் ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸாக பேசிக் ஆக்ஷன்ஸ் பைப்லைன்லாம் ரன் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குறான். ரொம்ப அதிகமாக ரன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தே வில் ஸ்டாப் யூ, தே வில் ஆஸ்க் யூ ஃபார் பேமெண்ட். இந்த மாதிரி நீங்கள் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஜென்கின்ஸ் மாதிரி இங்கே ரன் பண்ணுறீங்க. ஜென்கின்ஸ்ன்றது உங்களோட ஓன் விஎம்ல நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுவீங்க. இங்கே நாங்கள் க்ளவுடில் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரோம்ல, அது எப்படி நாங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியும்? அப்போ ஒரு லிமிட் வரைக்கும் ஃப்ரீ, அதுக்கு மேலே உங்களுக்கு காசு அப்படின்ற மாதிரி பப்ளிக் ரெபாசிட்டரின்றனால நம்ம அவன் ஒரு லிமிட் வரைக்கும் ஃப்ரீயாக தராங்க. அப்போ ரன்ஸ் ஆன் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா உபுண்டு லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ஒரு கிட்ஹப் ஹோஸ்டட் ரன்னர். கிட்டப் கம்பெனியே நம்ம இந்த பைப்லைனை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ரன்னருன்றது கொடுக்குறாங்க. அப்படின்னா ஒரு பிளாட்ஃபார்ம் வேறு இந்த உங்களோட கீழே இருக்கிற ஸ்டேஜஸ்லாம் ரன் ஆக போகுதுன்னு. அப்போ ரன்ஸ் ஆன்ன்றது நம்ம உபுண்டுன்னு சொல்கிறோம். அதில் ஸ்டெப்ஸ். ஸோ அப்போ நம்ம ஸ்டெப்ஸு மொத்தம் எத்தனை ஸ்டெப் இருக்குது? ஸோ நம்மளுக்கு என்னென்னா மல்டிபிள் ஸ்டெப் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் ஸ்டெப் வச்சுக்கலாம். அப்போ முதல் ஸ்டெப் என்னென்னா நேம். ஸோ நேம்ன்ற இடத்துல நம்ம என்னென்னா பிரிண்ட் அ க்ரீட்டிங். ஸோ அப்படின்னா நம்ம ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்குறோம். அதில் ரன்னுன்னு ஒரு கமாண்ட் கொடுக்குறோம். இந்த இடத்துல ரன் ஆர் யூசஸ் அப்படின்றது ரெண்டே ஆப்ஷன்ஸ் தான். இங்கே ஒரு ரன்னுன்னு கொடுப்பீங்க, இல்லை யூசஸ்ன்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. ஸோ அப்போ இங்கே ரன்னுனா என்ன, யூசஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த யூசஸ்ன்றது அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு நான் ரன்னுன்னு சொல்லிட்டு நம்ம பேஷ் கமாண்ட் இருக்கும் பார்த்தீங்களா லைனக்ஸில், நம்ம லைனக்ஸ் பேஷ் கமாண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இங்கே கொடுக்குறோங்க ஹலோ கிட்டப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வருதும். மல்டிபிள் லைன்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் இங்கே மேலவே கொடுத்துருப்பேன். இப்படி பைப்லைன் போட்டு எக்கோன்னு நீங்கள் நிறையா கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா திஸ் ஸ்டெப்ஸ் ரன் செவரல் ஷெல் கமாண்ட்ஸ். டுடேஸ் ரன்னர் இஸ் த ரெபாசிட்டரி இஸ். இங்கே ரன்னர் ஓஎஸ் கிட்டப் ரெப்போ அப்படின்லாம் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா வேரியபிள்ஸு. இது நம்ம அடுத்து வேரியபிள்ஸுன்ற டாப்பிக்கில் என்விரான்மெண்ட் ஸ்கோப்பு கன்டெக்ஸ்ட் இந்த இடத்துலலாம் நம்ம இதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் நம்ம சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் இப்படி ஒரு YAML ஃபைல் எழுதியிருக்கேங்க. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நேமு ஆனு ஜாப்ஸில் நீங்கள் எத்தனை ஜாப் வச்சுக்கிறீங்களோ இங்கே கொடுத்துருவீங்க. அடுத்தடுத்து நம்ம மல்டிபிள் ஜாப்ஸும் நம்ம பார்ப்போம். அண்ட் இங்கே ரன்ஸ் ஆன் அப்படின்றது என்னென்னா எந்த மெஷினை ரன் ஆகணும், அண்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறோங்க. இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நம்மளோட ப்ரௌசரில் இங்கே இந்த பேர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தேன்னா நம்ம ப்ரௌசர்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த YAML ஃபைல் எழுதி நம்ம கமிட் பண்ணுறோம். ஸோ அப்போ லெட் மீ ரைட் கமிட் சேஞ்சஸ். அதுவே சும்மா ரேண்டமாக நம்மளுக்கு ஆட் கிட்டப் ஆக்ஷன்ஸ் ஒர்க்ஃப்ளோ ஃபார் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமிட் மெசேஜை கொடுத்துருது. நான் கமிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கமிட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஆக்ஷன்ஸ்லாம் எதுவும் ரன் ஆகாது. ஏன்னா ஆக்ஷன்ஸுக்கு போனீங்கன்னா இங்கே இப்போ புதுசாக ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் நீங்களே பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்குது. இட் ரெப்ரசன்ஸ் இங்கே நீங்கள் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஹெட்டிங் இங்கே வந்துருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பட்டன் வந்துருச்சு பாருங்கள், ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னா இப்போ நான் இந்த ஒர்க் ஃப்ளோவை ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனு. இந்த பட்டனை ரன் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ரன்னுன்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போ இங்கே நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ரன் த ஒர்க் ஃப்ளோ எந்த பிரான்ச்லேருந்து கேட்குது, என்னோட மெயின் பிரான்ச் இருக்கிறதே ஒரே பிரான்ச் தான். அந்த மெயின் பிரான்ச்லேருந்து என்னோடய ஒர்க் ஃப்ளோவை ரன் பண்ணு. அப்போ இது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ட்ரிகர், மேனுவலாக நம்ம ட்ரிகர் பண்ணி நம்ம ஒர்க் ஃப்ளோவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்ற பட்டனை கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒர்க் ஃப்ளோ ரன் ஆகுங்க. சம்டைம்ஸ் உடனே ரன் ஆகாது, கியூ அப்படின்னு சொல்லிட்டு வரும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ். அதுக்குள்ள நான் கண்டிப்பாக ரன் ஆயிரும். வை இட் இஸ் கியூவிங்னா நம்மளுக்கு ஒரு ரன்னர் கிரியேட் ஆகி சம்டைம்ஸ் ஹெவி டிமாண்டாக இருக்கும்போது ரன்னர் கிரியேட் ஆகிறதுக்கு டைமும் எடுக்கும். ஸோ ரன்னர் கிரியேட் ஆகி அந்த ரன்னருக்குள்ளே நம்மளோட நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. டோட்டல் டியூரேஷன் 12 செகண்ட்ஸு. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா பில்டுன்னு ஒரே ஒரு ஜாப் வச்சுருக்கீங்க. அப்போ தெர் இஸ் ஒன்லி ஒன் ஜாப். ஏன்னா நம்ம YAML ஃபைலில் பில்டுன்னு ஒரே ஒரு ஜாப் தான் வச்சுருக்கோம். அந்த ஜாப் என்னென்னா நமக்கு இங்கே 2 ஸ்டெப் இருக்குது, ரெண்டுமே எக்கோ கமாண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நம்ம இங்கே பார்ப்போம். அப்போ இந்த பில்டுன்றதை நான் கிளிக் பண்ணேன்னா இங்கேவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் செட்டப் ஜாப், இதெல்லாம் பேசிக் திங்ஸ் அதுவே காமிக்கும். என்ன ரன்னர் வேர்ஷன் யூஸ் பண்ணுறேன், இங்கே நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். என்ன வேர்ஷனு, கமிட்டு, பில்டு, அஸ்யூர் ரீஜன், US வெஸ்ட். அப்போ கிட்டப் ஆக்ஷன்ஸுமே அண்டர்லைனில் அஸ்யூர் கிளவுடு தான் யூஸ் பண்ணுறான் இந்த ரன்னர்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ உபுண்டு ரன்னர் இமேஜ், என்ன இமேஜ், கிட்டப் டோக்கன் பர்மிஷன்ஸு, இந்த மாதிரிலாம் இந்த இதெல்லாமே பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்குவாங்க. இதுதான் உங்களோட அவுட்புட்.
இப்போ இங்கே பிரிண்ட் கிரீட்டிங்கு, பிரிண்ட் மல்டிபிள் லைன்ஸ்னு 2 ஹெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கிற ஹெட்டிங். பிரிண்ட் கிரீட்டிங்கு, பிரிண்ட் மல்டிபிள் லைன்ஸ். அப்போ நீங்கள் கொடுத்துருக்கிற 2 ஸ்டெப்புக்கு முன்னாடியும் பின்னாடியும் GitHub ஆக்ஷன்ஸே ஒரு வேலையை பார்ப்பாங்க. என்னன்னா, முதல்ல செட்டப் ஜாப்னு சொல்லிட்டு அவனே அந்த ரன்னர் அப்புறம் கிரியேட் பண்ணுறதுக்கு, அந்த ரன்னரில் தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் அவன் இன்ஸ்டால் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு அவன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் எடுத்துக்கிறான். அதுக்கடுத்து நமக்கு என்னென்னா, நம்ம இங்கே பிரிண்ட் கிரீட்டிங், பிரிண்ட் மல்டிபிள் லைன்ஸ்னு சொல்லிட்டு நம்மளோட 2 ஸ்டெப்பு ரன் ஆகுது. அப்போ எக்கோன்னு கொடுத்தனால அந்த எக்கோட அவுட்புட் ஹலோ GitHub ஆக்ஷன்ஸ். அடுத்து இங்கே 3 எக்கோ இருக்கிறனால அந்த 3 எக்கோட அவுட்புட் டுடேஸ் ரன்னர் ஓஎஸ் என்ன லினக்ஸ் அப்படின்ற அவுட்புட் இங்கே வருதுங்க. ஸோ டுடேஸ் ரெபாசிட்ரிஸ் என்ன ரெபாசிட்ரியில் இந்த ரன்னர் ரன் ஆயிருக்குன்னா, ஐஆம் மித்ரன் GitHub ஆக்ஷன் ப்ராக்டிஸ்ன்ற ரெபாசிட்ரி பேரில் இங்கே ரன் ஆயிருக்கு. அப்போ இது ஒரு வேரியபிள். இந்த இடத்துல என்னென்னா ஒரு வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆகி உட்காந்துருச்சு. அண்ட் ஃபைனலாக நம்மளோட 2 ஸ்டெப்பு முடிஞ்சோடனே திருப்பி GitHub அவனே என்ன பண்ணுறான்னா ஒரு கம்ப்ளீட் ஜாப்னு சொல்லிட்டு என்னன்னா, இது தேவையில்லாத ப்ராசஸ் எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணி ரன்னரும் டெலீட்டும் பண்ணிடும். அப்போ அந்த மாதிரி என்னென்னா தே ஆர் பில்டிங் ஒரு ஆக்ஷன். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முதல் செக்மெண்ட்டில் நம்மளோட முதல் ஒர்க் ஃப்ளோ ஃபைலை கன்சோல்லே நம்ம அப்லோட் பண்ணி நம்ம GitHubலே நம்ம இங்கே எக்ஸாக்டாக இங்கே இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. .github ஒர்க் ஃப்ளோஸு அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபைலை ஆட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக GitHub ஆக்ஷன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணி இந்த பேஜில் இங்கே வந்துருங்க. இதை இந்த இடத்துல நீங்கள் ரன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா இட் வில் பி ட்ரிகர்ட். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் ஒரு ஒர்க் ஃப்ளோனா என்ன, விச் இஸ் நம்ம இப்போ ஒர்க் ஃப்ளோனா என்னென்னா, நம்ம இந்த ஒவ்வொரு ஜாப்புமே ஒரு ஒர்க் ஃப்ளோ தான். ஸோ ஒரு ஒர்க் ஃப்ளோனா என்ன, நம்மளோட YAML ஃபைலோட ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி பில்ட் பண்ணுறாங்க, எப்படி ரன் பண்ணுறோம், YAMLனான்னு இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இப்போ அடுத்து செகண்ட் செக்மெண்ட் ஆன்வர்ட்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்டோம்னா இன்றைக்கி Day 1ன்ற GitHub ஆக்ஷன்ஸோட ஃபண்டமெண்டல்ஸு கம்ப்ளீட் ஆகிருங்க. ஸோ நம்ம ஒரு பேசிக்கான YAML ஃபைலை வச்சு நம்ம GitHub ஆக்ஷன்ஸ் ஒர்க் ஃப்ளோவை நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம 1 by 1 இங்கே இருக்கிற எழுதி வச்சுருக்கிறதுலையே நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக கற்றுப்போங்க. அப்போ அடுத்து நம்ம என்னென்னா, இங்கே ஒரு 6 டாபிக்ஸுக்கு இந்த ஆன்ன்ற வார்த்தையை மட்டுமே நம்ம பேச போகிறோம். அப்போ முதல்ல நம்ம ஆன்ன்ற இடத்துல ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் அப்படின்னு ஒரு வேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்ன்றது மேனுவலாக நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ட்ரிகர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதே மாதிரியே இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்ன்றதுக்கு பதில் இப்போ நம்ம இங்கே ஆன் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இந்த ஆன் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா அகெயின் இந்த இடத்துல ஜாபோட பேர் என்ன பேராக வேணா இருக்கலாம். இங்கே ஆன் புஷ்ன்ற பேராகவே இருக்குது. கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பதில் இங்கே மை பில்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இங்கே என்னென்னா, ஆன்ற இடத்துல இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்ன்றது வச்சு இப்போ ஆன் புஷ்ன்னு இருக்குது. அப்படின்னு என்னென்னா, ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா ரன் ஆன் எவ்ரி புஷ் டு எனி பிரான்ச். ஸோ எந்த பிரான்ச்சில் இந்த GitHub ரெபாசிட்ரிலேயே, ஸோ அண்டர் திஸ் GitHub ரெபாசிட்ரி எந்த பிரான்ச்சில் யார் என்ன புஷ் பண்ணாலுமே எனக்கு இந்த YAML ஃபைலை நீ ட்ரிகர் பண்ணி உள்ளே இருக்கிற ஸ்டேஜஸ் எல்லாத்தையும் ரன் பண்ணு அப்படின்றது தான் இங்கே மீனிங். அப்போ இங்கே ஆன் புஷ்ன்னு சொல்லிட்டு மை பில்டு ரன்ஸ் ஆன் உபுண்டு லேட்டஸ்ட்டு ஸ்டெப்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஷோ வாட் ட்ரிகர் திஸ் ரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. அகெயின் இது எல்லா வேரியபிள்ஸை பற்றியுமே எப்படி இந்த மாதிரி என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதையுமே நான் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு இதுதான் நம்மளோட பைப்லைன் கோடுங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே உங்களோட இந்த நம்ம GitHub ப்ராக்டிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, கோடுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த ஒர்க் ஃப்ளோன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புதுசாக ஆட் ஃபைல், கிரியேட் a நியூ ஃபைல் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே நம்மளோட ஃபைலோட பேர் என்ன அப்படின்னா onpush.yamlன்னு இருக்குது. அப்போ இது அப்படியே காப்பி இந்த இடத்துல பேஸ்ட்டு .yaml அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு நம்மளோட கண்டென்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாக காப்பி பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நான் இங்கே ஃபுல் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டு கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ கமிட் சேஞ்சஸ்ஸு ஆட் GitHub ஒர்க் ஃப்ளோ ஃபார் புஷ் ஈவெண்ட்ஸு இதுதான் நம்மளோட அதுவே ஒரு கமிட் மெசேஜை கொடுத்துருக்கு. டன். இப்போ இங்கே ஆக்ஷன்ஸுன்னு இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா நம்மளுக்கு இப்போ புதுசாக நீங்கள் ஆன் புஷ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்யூடுன்னு சொல்லிட்டு வருது நிற்குதுங்க. ஸோ அப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்னா இப்போ மை பில்டுன்னு ஒன்று ரன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ஃபைலை ஆட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் அதுவே ஒரு புஷ் ஈவெண்ட் தான். அப்போ மை பில்டுன்னு போனேன்னா இங்கே ஷோ வாட் ட்ரிகர்டு திஸ் ரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். அப்போ இங்கே என்னென்னா ஈவெண்ட் புஷ்ஷு, கமிட் மெசேஜு, கமிட் ஷான்றது என்னென்னா கமிட் ஐடி. ஸோ அந்த கமிட் ஐடின்றது நீங்கள் என்னென்னா இதுவே இன்னொரு டேபில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் கமிட் ஐடியை நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்ன 2 கமிட்டுன்னு சொல்லிட்டு அந்த 2 கமிட்டோட கமிட் ஐடி. ஸோ 5 இந்த
5F6D1FA அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் 5F6D1FA மீதி இருக்கிற மொத்தமாக ஒரு ஃபுல் கமிட் ஐடி பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இதனால தான் இந்த ஜாபு கமிட் ஆச்சு, மீன்ஸ் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போது நம்மக்கிட்ட என்னென்னா, நம்மளோட ஹோம் பேஜ்லேயே ஆக்ஷன்ஸுன்ற டேப்பில் போனீங்கனாலே உங்ககிட்ட ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு YAML ஃபைல், ஆனால் ஆன் புஷ்ன்ற ஒரு YAML ஃபைல், இது ரெண்டுமே ஒரே ரெபாசிட்டரிக்கு அடியில் இருக்குங்க. கரெக்டாக, ஏன்னா ஒரு ரெபாசிட்டரின்றது என்னது, நம்ம கிட்டப் ஆக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ்ன்ற ஒரே ரெபாசிட்டரிக்கு அடியில் நீங்கள் ரெண்டு கிட்டப் ஆக்ஷன் ஒர்க் ஃப்ளோ வச்சுருக்கீங்க. இங்கே ஆல் ஒர்க் ஃப்ளோவில் உங்ககிட்ட 2 ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஒர்க் ஃப்ளோ மட்டும் இட் இஸ் மேனுவலி ட்ரிகர் ஆகும். ஏன்னா இங்கே நம்ம மேனுவல்ன்றனால, ஏன்னா நம்மளோட முதல் ஒர்க் ஃப்ளோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்ன்ற ட்ரிகரை வச்சுருந்தோம். ஆனால் ரெண்டாவது ஒர்க் ஃப்ளோவில் நம்ம என்ன வச்சுருக்கோம், புஷ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன், என்ன ட்ரையல் காமிக்க போகிறேன்னா, இப்போ இந்த கோடுன்ற இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா, கோடு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆட் அ ஃபைலுன்ற இடத்துல ஒரு புது ஒரு ஃபைலை நான் ஆட் பண்ணுறேங்க. இந்த ஃபைலோட பேர் என்னென்னா, சும்மா main.py அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா, print hello world அப்படின்னு கூட வச்சுக்கிறேன். ஸோ print hello world. ஸோ let me close this. ஸோ இப்போ print hello worldன்னு கொடுத்துட்டு நான் commit changesன்னு கொடுக்குறேங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட இந்த ரெப்போ கடியில் இருக்கிற ஆக்ஷனில் நம்மக்கிட்ட 2 ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஆனால் அதில் ஒரு ஒர்க் ஃப்ளோ மட்டும் ஆன் புஷ்ஷில் ட்ரிகர் ஆகும், இன்னொரு ஒர்க் ஃப்ளோ மேனுவலாக ட்ரிகர் ஆகும். அப்போ நீங்கள் இங்கே கமிட் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆட் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஹலோ வேர்ல்டுன்னு வருது. ஸோ அதான் கமிட் மெசேஜ். கமிட் அடித்த உடனே இங்கே பாருங்களேன், இது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இப்போ கியூ ஆகி ட்ரிகர் ஆகணுங்க. ஏன்னா புதுசாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி ஹேவ் நம்ம புதுசாக ஒரு கமிட் அடிச்சிருக்கோம். அப்போ இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா நீங்களே எனக்கு பார்க்கலாம், எனக்கு ஆட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நமக்கு என்னென்னா, இதுதான் கமிட் மெசேஜ் ஆன் புஷ் நம்பர் 2 கமிட் ஐடின்னு சொல்லிட்டு இருக்குது. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஆன் புஷ்ன்றது ட்ரிகர் ஆகிருக்கு. அப்போ இங்கே இந்த ஒர்க் ஃப்ளோவில் மை பில்டு, ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம், மை பில்டு தான் நம்ம ஜாபுன்ற பேர் வச்சுருந்தோம். அது உபுண்டு லேட்டஸ்ட்டுன்ற ஒரு ரன்னரில் ரன் ஆகு, இது கிட்டப்பே கொடுத்துருவாங்க. அதில் எனக்கு இந்த 4 எக்கோ கமாண்டை ரன் பண்ணு. அப்போ இங்கே பார்த்தீங்கனாலே 4 எக்கோ கமாண்ட் ரன் ஆகி யார் ட்ரிகர் பண்ணாங்க, எந்த கமிட் வேல்யூ ட்ரிகர் பண்ணிச்சு, புஷ்டு பை யார், இந்த மெசேஜ் எல்லாமே காமிக்குதுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு கமிட் பண்ணுறீங்க, இந்த ரெபாசிட்டரிக்கே நீங்கள் ஒரு ஃபைலை புஷ் பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப்லைன் ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஆன் புஷ் அப்படின்ற ஒரு வார்த்தையை, ஒரு வேர்டை YAML ஃபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும், எனக்கு இனிமேல் இந்த ஒர்க் ஃப்ளோலாம் வேண்டாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஆன் புஷ்ன்றது என்ன பிரச்சனை, ஒவ்வொரு வாட்டி இங்கே யார் புஷ் பண்ணாலும் ட்ரிகர் ஆகும். அது எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்றது நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். ஏன்னா பல பிரான்ச்சஸ் இருக்கும், யார் எந்த பிரான்ச்சில் புஷ் பண்ணாலும் ட்ரிகர் ஆகிடணுமா, ஆகக்கூடாதுல்ல. ஸோ அப்போ அதனால் அதுவுமே நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா, நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் இப்போ ஃபார் நவ் எனக்கு இந்த 2 ஆக்ஷன்ஸும் இனிமேல் வேண்டாம், அதை டிலீட் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம அடுத்த டாபிக் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ரொம்ப சிம்பிள், உங்களோட ஹோம் பேஜ்லேயே போய்ட்டு ஒர்க் ஃப்ளோஸ்குள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த ஆன் புஷ்ன்ற ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இங்கேவே மேலே ஆப்ஷன்ஸ்லேயே டெலீட் த ஃபைல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேவே இதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஃபைலுன்னு இருக்கும். அப்போ ஆன் புஷ்ன்றதை டெலீட் ஃபைல்னு நீங்கள் கொடுத்து இதை கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல் டெலீட் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே ஆக்ஷன்ஸ்ன்ற இடத்துல வந்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் இனிமேல் இருக்காது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட YAML ஃபைல் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ நீங்கள் டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆன் புஷ் அப்படின்னு பார்த்த மாதிரியே ஆன் புல் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆன் புல் ரெக்வஸ்ட் அப்படின்றது என்னென்னா, இது ஒரு கிட்டப்பில் இருக்கிற ஒரு ஃபீச்சர். இது கிட் கமாண்ட்ஸ் எல்லாமே கிடையாது, இது கிட்டப்பில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சரு. இதுக்கு என்ன மீனிங்னா, இது ஃபஸ்ட்டு நம்ம புல் ரெக்வஸ்ட்னா என்னன்றது நம்ம ஒரு பேசிக்காகவே அந்த நாலேஜ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். இது கூகுளில் கூட நம்ம வாட் இஸ் புல் ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம போட்டுப்போம். ஸோ வாட் இஸ் புல் ரெக்வஸ்ட் இன் கிட்டப் அந்த வார்த்தையில் எல்லாம் பாருங்கள். ஏன்னா புல் ரெக்வஸ்ட்ன்றது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு பிரான்ச் இருக்குது, உங்களோட ஜூனியர் மெம்பர் என்னென்னா அந்த பிரான்ச்சை அவங்க லோக்கல் ரெப்போவில் எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் அந்த ஜூனியர் டெவலப்பர் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படியே எடுத்துகிட்டு அவர் என்ன அந்த ஃபீச்சர் பிரான்ச் எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் பிரான்ச்சோட நம்ம முக்கியமான எல்லாருமே ஒர்க் பண்ணுற பிரான்ச்சோட போயிட்டு நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் மர்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்பாருங்க. ஸோ பிஆர் புல் ரெக்வஸ்ட் இஸ் அ proposal to merge the code changes from one branch to another. ஸோ அப்போ இது ஒரு கிட்டப்பில் இருக்கிற ஒரு கொலாபரேஷன் ஃபீச்சர்.
இது கிட் கமாண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இது கிட்டப்பில் இருக்க ஒரு ஃபீச்சரு. ஸோ அப்போ அவங்க இப்போ ஒரு மெயின் பிரான்ச்லேருந்து நான் சொன்ன கதையை தான் ஒரு ஃபீச்சர் பிரான்ச்சை க்ரியேட் பண்ணுவாங்க, கமிட் சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அவங்க கோட் அடித்து முடிச்சப்பறம் புல் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுவாங்க. அந்த புல் ரெக்வஸ்ட்டை யார் பண்ணுவாங்கன்னா ரைஸ் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு சீனியர் மெம்பர் அப்ரூவ் பண்ணுவார். அப்ரூவ் பண்ணிட்டார்னா அந்த ஜூனியர் டெவலப்பர் அடித்த கோடு மறுபடியும் மெயின் பிரான்ச்சுக்கே வந்துடும். இதுக்கு பேர் தான் புல் ரெக்வஸ்ட். அப்போ நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம ஆன் புஷ் அப்படின்றத பேஸ் பண்ண மாதிரியே ஆன் புல் ரெக்வஸ்ட் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது, இப்படியே இருந்தால் கூட ஓகே தான். ஸோ இப்படியே இருந்தால் கூட அது எந்த புல் ரெக்வஸ்ட் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த புல் ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு புல் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணாங்கன்னா எனக்கு பைப்லைன் ரன் ஆகும். அப்போ இங்கே புஷ் பண்ணால் பைப்லைன் ரன் ஆகாது, புல் ரெக்வஸ்ட்டை யாரா ரைஸ் பண்ணுறாங்கன்னா எனக்கு பைப்லைன் ரன் ஆகும். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்னென்னா இங்கே இதுக்கு பேர் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த இடத்துல நம்ம அதை பற்றி பார்ப்போம். ஃபில்டர்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி ஓப்பன்டு சிங்க்ரனைஸ் ரீஓப்பன்டு இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஃபில்ட் ரெக்வஸ்ட்டாக இருந்தால் மட்டும் எனக்கு ரன் பண்ணு. பட் இதுதான் டிஃபால்ட் வேல்யூ. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஃபில்டருக்காக இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. நம்ம இப்போ எதுவும் புல் ரெக்வஸ்ட்லாம் நம்ம ரைஸ் பண்ண போகிறதில்ல. பட் ஆனால் புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணால் எனக்கு பைப்லைன் ரன் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாங்க. பட் ஆனால் இப்போது இது ஒரு ட்ரிக் கொஷின் கூட வச்சுக்கோங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஜூனியர் டெவலப்பர் கோடை என்னோட மெயின் பிரான்ச்சுக்கு மர்ஜ் பண்ணுறதுக்கு, அது என்னோடன்னு கிடையாது, நான் சீனியர் மெம்பர் பட் மெயின் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டு இருக்குது, எனக்கு பர்மிஷன் இருக்குது டேரெக்டாக மெயின் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஜூனியர் டெவலப்பர் அந்த கோடை மெயின் பிரான்ச்சில் மர்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு புல் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுறாரு. பட் ஆனால் அவர் அடித்த கோடு கரெக்டாக இருக்கான்னு நான் கண்ணில் பார்க்குறதுக்கு பதில் ஆட்டோமேட்டிக்காக சில டூல்ஸ்லாம் இருக்குது, சோனார் கியூபு அந்த மாதிரி கோடை செக் பண்ணி பில் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாமே இருக்குது. வல்னரபிலிட்டி ஸ்கேனிங், செக்யூரிட்டி ஸ்கேனிங், ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் இந்த மாதிரி எல்லா டூல்ஸ் எல்லாமே இருக்குங்க. அப்போ நான் என்ன பண்ணலான்னா என்னோட ரெபாசிட்டரியிலேயே 2 பைப்லைன், 2 ஒர்க் ஃப்ளோ. ஒரு ஒர்க் ஃப்ளோ என்னென்னா புல் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணால் இந்த டெஸ்ட்டு மட்டும் ரன் பண்ணி டெஸ்ட் ரிப்போர்ட்டை எனக்கு காமிக்கும், அதோடு நின்றும். அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை நான் பார்த்து ஓகே அப்படின்னா தென் நான் என்ன பண்ண முடியும்னா அதை அப்ரூவ் பண்ண முடியும். அப்ரூவ் பண்ண அப்புறம் அது என்ன ஆகும்னா மர்ஜ் ஆகி ஒரு கமிட் ஆகுங்க. அப்போ கமிட் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொரு பைப்லைன் ரன் ஆகும். ஸோ அப்போ அது வந்து என்னென்னா மெயின் பிரான்ச்சுக்கு இருக்கிற ஆன் புஷ் அப்படின்ற இருக்கிற பைப்லைன் வந்து ஆன் புஷ் பைப்லைனும் ரன் ஆகும். அப்போ when you raise a pull request and if it gets approved, pull requestக்கு ஒரு பைப்லைன் ரன் ஆகும். ஏன்னா ஆன் புல் ரெக்வஸ்ட்டுன்னு நீங்கள் தனியாக வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஆன் புஷ்ஷுக்குன்னு வச்சுருக்கீங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு தனியாக 2 வச்சுருக்கீங்கன்னா ரெண்டுமே எனக்கு புல் ரெக்வஸ்ட் அப்ரூவ் ஆனோன்னே ஒரு கமிட்டு நடந்தாலே எனக்கு பைப்லைன் ரன் ஆகுங்க. அப்போ இதெல்லாமே சின்ன சின்ன நுவான்சஸ், நுணுக்கங்கள் விச்சஸ் நீங்கள் என்னென்னா இந்த GitHub Actionsல எதை பேஸ் பண்ணி என்ன ட்ரிகரை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்னென்னா இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து மல்டிபிள் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கேவே இருக்கும். இது ரெண்டுத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ என்னென்னா எனக்கு புல் ரெக்வஸ்ட் அப்படின்றது ரைஸ் பண்ணாங்கன்னா எனக்கு ட்ரிகர் ஆகும் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இப்போ ஆன் பிரான்ச் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா ஆன் புஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தோம். ஆனால் அந்த ஆன் புஷ்ஷையே நீங்கள் என்ன பண்ணலாம்னா கஸ்டமைஸ் பண்ணலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரியே புஷ் அப்படின்றது என்னென்னா உங்கள் ரெபாசிட்டரியில் ஒரு 4-5 பிரான்ச்சஸ் இருக்குது. உங்கள்கிட்ட ஃபீச்சர் பிரான்ச் இருக்குது, மெயின் பிரான்ச் இருக்குது, ஹாட் ஃபிக்ஸ் பிரான்ச் இருக்குது, அண்ட் நம்மளுக்கு டெவலப் பிரான்ச், இந்த மாதிரி யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் பிரான்ச்சஸ். யார் எந்த பிரான்ச்சுக்கு கமிட் அடித்தாலும் என்னோட பைப்லைன் ட்ரிகர் ஆகணுமா? ஆகக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக பிரான்ச்சஸ்ன்ற இடத்துல மெயின் பிரான்ச்சு, ரிலீஸ் பிரான்ச், இது 2ல் மட்டும் இருந்தால் தான் எனக்கு மெயின் ரிலீஸு. இந்த டபுள் ஆஸ்ட்ரிக்குன்றது என்னன்னா ஒரு வைல்டு கார்டு. ஸோ அப்போ இதுக்கப்புறம் இங்கே என்ன பேர் வேணால் இருக்கலாம், release/version1, release/version2, இந்த மாதிரி version 2ன்னு இல்லை, நமக்கு 2.2 அந்த மாதிரி என்ன பேர் வேணால் இருக்கலாம். இட்ஸ் அ வைல்டு கார்டு. அப்போ இந்த 2 பிரான்ச்சில் இருந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ணுன்னா ட்ரிகர் பண்ணு. அந்த பிரான்ச் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயே அந்த பிரான்ச்சுக்குள்ளேயே இந்த 2 ஃபைலில் யாருன்னா கமிட் அடிச்சிருந்தா மட்டும் எனக்கு ட்ரிகர் பண்ணு, விச் இஸ் சோர்ஸு அண்ட் .jsன்னு சொல்லிட்டு இந்த ஃபைலில் இருந்தால் மட்டும்தான் எனக்கு கமிட் பண்ணணும், ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த சோர்ஸு .js இதுக்கெல்லாம் நான் எங்கே போவேன்? நானே இங்கே ஒரு சாம்பிள் ஆப்புன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுலேயே .jsன்னு இருக்குது, டெஸ்ட் mat.jsன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சாம்பிள் ஆப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது என்னோடய ரெப்போக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ. ஏன்னா நம்ம இதை உங்களுக்கு நான் டீச் பண்ணணும். ஸோ நீங்கள் கமிட் பண்ணால் மட்டும் ரன் ஆகக்கூடாது, கமிட்லேயே இந்த ஃபைலில் ஒர்க் பண்ணால் ரன் பண்ணு, இந்த பிரான்ச்சில் கமிட் பண்ணால் எனக்கு ஒர்க் ஆகு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் டூ திஸ். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இந்த ஒர்க் ஃப்ளோ ஃபைலை நான் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணிடுவோன்னா நம்மளோட GitHub ப்ராக்டிஸ்ன்ற இடத்துல
நம்மளோட ஒர்க் ஃப்ளோஸில் இந்த இருக்கிற ஒர்க் ஃப்ளோ ஃபைலும் delete பண்ணிடுறேன். ஸோ ஹலோ வேர்ல்டையும் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஆப்ஷன்ஸு வீடியோ ஆஃப் பண்ணி இந்த இடத்துல delete ஃபைலுன்னு இருக்கும், அதை கமிட் சேஞ்ச் பண்ணிடுறேன், எனக்கு delete ஆயிரும். வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ புதுசாக மறுபடியும் ஒரு புது ஃபைலை ஆட் ஃபைலு கிரியேட் அ நியூ ஃபைலு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட பாத் கரெக்டாக இருக்கணும், ஏன்னா அது முக்கியம். ஸோ வேர் இஸ் மை பாத், ஏன்னா .github அந்த பாத்தில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எல்லாமே வைக்க போகிறோங்க. ஸோ அப்போ .github/workflows/ நம்மளோட ஃபைல் நேம். அப்போ இது ரைட் கிளிக் பண்ணி நான் ரீநேம்னு கொடுத்துக்கிறேன். அது ரீநேமை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு .github/workflows/ என்னோட ஃபைல் நேம் .yaml. ஓகே, கண்டென்ட் என்னன்னா இதுதான் என்னோட கண்டென்ட். ஸோ அப்போது எனக்கு எனி பிரான்ச் விச் இஸ் மெயின் ஆர் ரிலீஸு அதுக்குள்ளேயும் எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸாக இருக்கணும், இல்லை .jsன்ற முடிவில் ஃபைல்ஸாக இருக்கணும். இதில் ஏதாவது சேஞ்ச் நடந்தால் மட்டும்தான் நீ பைப்லைனே ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பேஸ் பண்ணுறோங்க. அப்போ புஷ் என்னன்னா ஃபில்டர்டு புஷ் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல இந்த கோடை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு லெட் மீ கமிட் த சேஞ்சஸ் அண்ட் அதுவே ஒரு கமிட் மெசேஜ் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். அந்த கமிட் மெசேஜ் நான் ரெடி பண்ணி கமிட் பண்ணிடுறேன். இப்போ ஆக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆன் புஷ் ஃபில்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 16 minutes ago தான் கடைசியாக எனக்கு ஒரு பைப்லைன் ரன் ஆகிருக்கு, வேறு எதுவுமே ரன் ஆகலை. ஏன்னா அதே மாதிரியே இப்போ நமக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட சாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா ஐம் கோயிங் டு அப்லோட் ஃபைல்ஸ். அப்லோடில் சூஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்னோட டவுன்லோட்ஸில் நியூ ஃபோல்டரில் GitHub ஆக்ஷன்ஸில் Day 1ல் சாம்பிள் ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரே நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபோல்டர் அப்லோட் பண்ண முடியுமே, ஏன் அது இட் இஸ் கோயிங் இன்சைடு ஃபைல்ஸ். Can I upload an entire folder into a file folder? Choose your files. One second, let's try downloads. இங்கே நான் உள்ளே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சாம்பிள் ஆப்பு ஓப்பன், அது ஓப்பன் ஆகுது. மறுபடியும் இப்படி கொடுத்தாலும் இட்ஸ் ஓப்பனிங் அகெயின், இட்ஸ் கோயிங் இன்சைட். ஸோ அப்போ ஒரு சிங்கிள் ஃபைல் தான் அப்லோட் பண்ண முடியுது. அது ஃபோல்டராக நம்ம அப்லோட் பண்ணணும்னா நம்ம கிட் கமாண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ வில் செக் ஒன் செகண்ட். ஸோ நம்ம என்னோட இன்னொரு புது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Day 1 சாம்பிள் ஆப்பை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே ட்ராப் பண்ணுறேங்க. இப்போ திஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஸோ அப்போ நான் தனித்தனியாக ஃபைலுன்னு சொல்லிட்டு இங்கே சூஸ் ஃபைல்ஸ்ன்னு கொடுத்தா தான் ஒர்க் ஆகலை. பட் ஆனால் நீங்கள் ஒரு ப்ரௌசரில் ட்ராக் அண்ட் ட்ராப் கொடுக்குறீங்கன்னா அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுது. இப்போ நான் கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுக்குறேங்க. இப்போ எனக்கு பைப்லைன் ட்ரிகர் ஆகும், ஏன்னா நீங்கள் ஜேஎஸ் ஃபைலு ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இட்ஸ் ஜேஎஸ் ஃபைலுன்றனால எனக்கு என்ன ஆகும்னா அப்புறம் சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளேயுமே இட்ஸ் ஒர்க்கிங், இட்ஸ் சேஞ்சிங். ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ லெட் இட் கமிட். ஸோ கமிட் ஆன அப்புறம் ஆக்ஷன்ஸில் போய் பார்ப்போம். லெட் சி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக க்யூடுன்னு வருது, ஏன்னா நம்ம ஒரு ஃபைல்ஸ் யாரோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது எல்லாமே எனக்கு என்னென்னா திஸ் அப்லோடட் ஃபைல்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம், ஒரு ஜாப் பேர் ஃபில்டர்டு ஜாப், அதனால தான் இங்கே ஃபில்டர்டு ஜாப்னு வருது. உபுண்டு லேட்டஸ்ட் ஸ்டெப் என்னென்னா திஸ் ஒன்லி ரன்ஸ் ஃபார் த பிரான்ச் அபவ் எக்கோ ரிலவென்ட் சேஞ்ச் டிடெக்டட் ஆன் த பிரான்ச்சோட நேம் வருதா. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன வருதுன்னா த ரிலவென்ட் சேஞ்ச் டிடெக்டட் ஆன் த பிரான்ச் மெயின். அப்போ மெயின் பிரான்ச்சில் யாரோ ஒருத்தங்க ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ற ஒர்க் ஆகுதுங்க. இப்போ நான் ஒரு கமிட்டும் பண்ண போகிறேன். ஆனால் எதில் போய் கமிட் பண்ண போகிறேன்னா இந்த main.pyல போயிட்டு நான் கமிட் பண்ண போகிறேன். இல்லை வேறு நீங்கள் ரீட்மி ஃபைலில் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஃபைலில் போயிட்டு ரன் பண்ணிங்கன்னா இட் கேன் பி மெயின், இட் கேன் பி ரிலீஸ். அதுலேயுமே இன்னொரு கண்டிஷன் என்னென்னா இந்த ஃபோல்டர் இந்த ரெண்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் ரன் ஆகணும். அப்போ நான் என்னோட பைத்தன் ஃபைல் ஓப்பன் பண்ணி இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு எடிட். ஸோ அப்போ இங்கே எடிட் திஸ் ஃபைலுன்ற பட்டன் இருக்கும். இங்கே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுக்குள்ளே கூடவே பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு லேர்ன் வித் மித்ரன் அப்படின்னு நான் கொடுத்துட்டு கமிட் சேஞ்சஸ்ன்னு நான் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ அதுவே எனக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு கமிட் பண்ணும். இங்கே கமிட் சேஞ்சஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு கமிட் ஆயிரும். ஆனால் ஆக்ஷன்ஸ்ன்ற இடத்துக்கு வந்தேன்னா எனக்கு எந்த விதமான கியூ மெசேஜுமே காணும். இப்போ நான் ரெஃப்ரெஷும் பண்ணுறேன், எனக்கு எந்த விதமான கியூவுமே இல்லைங்க. அப்போ நம்ம இங்கே என்னென்னா 2 ஃபில்டர் வச்சுருக்கோம். முதல் ஃபில்டர் பேர் என்னென்னா முதல் ஃபில்டர் என்னென்னா மெயின் பிரான்ச், ரிலீஸ் பிரான்ச், இந்த 2 பிரான்ச்சில் இருந்தால் மட்டும் தான் ட்ரிகர் ஆகணும். அது கூடவே அடுத்து மெயின் பிரான்ச்சில் மட்டும் இல்லை, மெயின் பிரான்ச்சுக்குள்ளேயே
இந்த சோர்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே ஜேஎஸ்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எனக்கு ட்ரிகர் ஆகணும், இல்லைனா நீ ட்ரிகர் ஆகாத அப்படின்னு வச்சிருந்தால. இப்போ நான் போய் பைத்தன் ஃபைலில் தான் போய் மாடிஃபை பண்ணேன். பைத்தன் ஃபைலில் மாடிஃபை பண்ணனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது ட்ரிகர் பண்ணல. என்னோட ஆக்ஷன்ஸ்ன்னு வந்தீங்கனாலும் நீங்களே பார்க்கலாம், எனக்கு 20 மினிட்ஸ் அகோ தான், சரி 1 மினிட் அகோ தான் இருக்குது. அதுவும் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது தான் வருது. இப்போ நான் கமிட் பண்ணனால எனக்கு கடைசி கமிட் மெசேஜில் எந்த விதமான ட்ரிகரும் ஆகலைங்க. ஸோ அப்போ இது கூடவே பிரான்ச்சஸ் பாத்துன்றது கூடவே அப்படியே ஆப்போசிட்டாகவும் பண்ணலாம். இந்த ஃபோல்டர்லாம் இருந்தால் மட்டும் எனக்கு பண்ணு, பட் ஆனால் அந்த மாதிரி எங்கிட்ட பல ஃபைல்ஸ் இருக்குது, பல ஃபோல்டர்ஸ் இருக்குது. அப்போ அதை தவிர அப்படின்னு எதாவது பண்ண முடியுமானா, இங்கே பாத்து மாதிரியே பாத் இக்னோர், அதே மாதிரியே பிரான்ச் இக்னோர் அப்படின்னு இல்லாமல் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது, இங்கேவே நம்மளுக்கு இருக்குது. அப்படின்னா இங்கே பாத்துக்கு பதில் நான் என்ன பண்ணலான்னா பாத் இக்னோர்னு ஒரு வார்த்தையை நான் இங்கே ஆட் பண்ணலாம். இப்படி போட்டேன்னா என்னென்னா, இதுக்கு என்ன மீனிங்னா, மெயின் பிரான்ச் ரிலீஸ் பிரான்ச்சாக இருக்கணும், ஆனால் இந்த சோர்ஸ் ஜேஎஸ்ன்ற பார்த்து தவிர வேறு எந்த ஃபைலில் நீ கமிட் அடித்தாலும் எனக்கு ரன் ஆகணும். அப்போ இப்போ போயிட்டு நான் பைத்தன் ஃபைலில் போய் கமிட் அடித்தா கூட எனக்கு ரன் ஆகுங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா பிரான்ச்சஸ்லேயே இந்த பிரான்ச்சஸ்லாம் வேணும் அப்படின்றத தாண்டி எனக்கு இந்த பிரான்ச்சஸ்லாம் தவிர அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் என்னால் வைக்க முடியும். ஸோ பிரான்ச்சஸ் இக்னோர், இந்த பிரான்ச்சஸ்லாம் தவிர கூட, இந்த மெயின் ரிலீஸ் பிரான்ச்சை தவிர வேறு எந்த பிரான்ச்சில் நீங்கள் க்ரியேட் பண்ணி கமிட் அடித்தாலும் எனக்கு ட்ரிகர் ஆகணும். அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்கும். அண்ட் ஒரு ரூல் என்னென்னா, பிரான்ச்சு இல்லைனா பிரான்ச் இக்னோர், பாத் இல்லைனா பாத் இக்னோர், அதே மாதிரியே டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டு டேக்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அதே மாதிரியே டேகு ஆர் டேக் இக்னோர், ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிரான்ச் இக்னோரும் யூஸ் பண்ணிவிட்டு பிரான்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி ரெண்டுமே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்போ பிரான்ச் இக்னோரும் இருக்குது, பிரான்ச்சஸும் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வைக்காதீங்க. ஸோ ரூல் என்னென்னா, யூஸ் எய்தர் பிரான்ச்சஸ் ஆர் பிரான்ச்சஸ் இக்னோர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா தே ஆர் டெல்லிங் அஸ். அப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி நீங்களும் என்னென்னா உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரியே ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே GitHub ஆக்ஷன்ஸில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். அப்போ மொத்தமாக பிரான்ச் இக்னோரு, பாத்து இக்னோரு, டேக் இக்னோர் 6 தான் இருக்கே. ஆன் புஷ் அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க முடியுங்க. இந்த ஹேஷ்டேக்ஸுன்றது எல்லாமே கமெண்ட்டு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிரான்ச்லேயே நம்ம என்னென்னா வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் திஸ் பிரான்ச் பாத் அப்படின்றதுல. இப்போ அதே மாதிரி நம்ம முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் அந்த ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்சில் நமக்கு என்ன வந்துச்சுன்னா, வெறும் ஒரே ஒரு பட்டன் ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு வந்துச்சு. இதவே நீங்கள் அடுத்து என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னா, ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்லேயே இன்புட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாங்க. அப்போ இங்கே இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவ்வளோ பெரிய ஆப்ஷன் இருக்குது. அப்போ இதுக்கு என்னங்க மீனிங்? ஸோ வாட் இஸ் திஸ்? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ அப்போ முதல்ல நம்ம இங்கே சில வார்த்தைகள்லாம் எழுதிடுவோம். ஸோ ஒன்று புஷ்ஷு, நம்ம இங்கே டயக்ராமில் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்சு, அதே மாதிரியே ஒன்று புஷ்ஷு, இன்னொன்று ஆன் புல் ரெக்வஸ்ட்டு, இன்னொன்று ஸ்கெடியூல். ஸோ ஆன் புல் ரெக்வஸ்ட்டு இது ஒரு வார்த்தை, அதே மாதிரியே ஸ்கெடியூல் நம்ம அடுத்து பார்ப்போம். அண்ட் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் இதுக்கு என்ன மீனிங்? ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்றத நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போங்க. ஸோ நம்மளோட 5வது டாப்பிக்கில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா, இங்கே போயிட்டு புதுசாக ஒரு ஒர்க் ஃப்ளோ ஆட் பண்ணிடுறேன். அப்லோட் ஃபைலும் இருக்குது, அப்போ ஈஸியாக நம்ம அப்லோடும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இந்த ஃபைலோட பேர் ரீநேம். ஸோ ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் .yaml உள்ள நம்மளோட கண்டென்ட்டை நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். கமிட் சேஞ்சஸ் நான் கொடுத்துட்றேன். கமிட் சேஞ்சஸ், சேவிங் அண்ட் ஆன் பிரான்ச் பாத்துன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல்லாம் டெலீட் பண்ணிடுறேங்க. ஸோ டெலீட் ஃபைல்ன்ற ஆப்ஷன், இங்கே ஃபைல் டெலீட் ஆகுது, கமிட் சேஞ்சஸ். அப்போ எனக்கு இப்போ என்னென்னா ஒரே ஒரு ஆக்ஷன்ஸ் தான் இருக்கும், விச் இஸ் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்ன்ற பேரில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா மேனுவல் ரன் இன்புட்ஸ் வித் இருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இங்கே இதை பார்த்துக்கோங்க நல்லா. இந்த இடத்துல த ஒர்க் ஃப்ளோ ஹேஸ் அ ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் ஈவென்ட் ட்ரிகர். அப்போ நம்ம ட்ரிகர் என்னென்னா ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச், ஆனால் அதில் இன்புட்டுன்னு இருக்குங்க. இங்கே 3 டைப் ஆஃப் இன்புட், எதுவுமே நீங்கள் மெமரைஸ்லாம் பண்ண முடியாது, பட் ஆனால் இது ஜஸ்ட் இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா என்விரான்மெண்ட்ன்ற இடத்துல உங்களுக்கு டார்கெட் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு UI பாக்ஸ் கேட்கும். ஸ்டேஜிங்காக ப்ரொடக்ஷனா, இது ஒரு சாய்ஸு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நான் டேரெக்டாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி காமிச்சிடுறேங்க. ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா என்னோடய வீடியோவை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இதுக்கு முன்னாடி வெறும் பிரான்ச்சுன்னு மட்டும் தான் கேட்டுச்சு, கரெக்டுங்களா? ஆனால் இப்போ எனக்கு இங்கே புதுசாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டார்கெட் என்விரான்மெண்ட், அது மேண்டட்ரி அப்படின்னு இருக்கும். ரெக்வயர்டு ட்ரூ, கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், நீங்கள் சூஸ் பண்ணியே ஆகணும், அதனால தான் ரெக்வயர்டு ட்ரூ. டிஃபால்ட்டு நமக்கு என்னென்னா ஸ்டேஜிங், அப்போ இங்கே டிஃபால்ட்டாக ஸ்டேஜிங்கிறது செலக்ட் ஆகி இருக்குங்க.
டைப்புன்றது சாய்ஸ். அப்போ 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு காமிக்கும் அப்படின்னு. நம்மளுக்கு இதில் ஸ்டேஜிங் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே காமிக்குது. இதில் நீங்கள் வேணும்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொடக்ஷன், இப்போ நான் ப்ரொடக்ஷன், டெவ்வு, டெஸ்ட்டு, டிசாஸ்டர் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு டிஆர் அப்படின்னு நான் வைக்கிறேன். இதையும் நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அப்போ இது எல்லாமே சாய்ஸ். அடுத்து அதே மாதிரியே நம்மளுக்கு என்னென்னா, நம்மளுக்கு டைப் ஸ்ட்ரிங் அப்படின்ற இடத்துல இங்கே ஒன்று இருக்குது. லேட்டஸ்ட் அப்படின்னா இங்கே சாய்ஸ் இருக்க பதில் இங்கே லேட்டஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு ஸ்ட்ரிங் பாக்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல லேட்டஸ்ட்ன்ற இடத்துல நீங்கள் வெர்ஷன் 1.2.3 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வைக்கலாம். அப்போ என்ன வெர்ஷன் டு டிப்ளாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்போ இது வந்து ஸ்ட்ரிங் பாக்ஸ். ஸோ அப்போ இங்கே நம்மளோட டைப் என்னென்னா ஸ்ட்ரிங்கு, இங்கே டைப்பு சாய்ஸ். அதே மாதிரி டைப்பு பூலியன். பூலியன்னா என்னென்னா எஸ் ஆர் நோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ டிக்குனா ட்ரூவு, டிக்கு எடுத்து விட்டிங்கன்னா ஃபால்ஸு. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ளோவை மேனுவலாக ரன் பண்ணும்போது யூசர்கிட்ட இந்த மாதிரி இன்புட் வாங்கி கூட நீங்கள் ரன் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் வச்சுக்கலாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளுமே நீங்கள் என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி யூ கேன் ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் இப்படி கேட்டுட்டு நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ நான் என்ன ஜாப் கொடுத்துருக்குறேன், நீங்கள் என்னென்னலாம் இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ, இன்புட் டாட் என்விரான்மெண்ட் அப்படின்னா இங்கே இருக்கிற வேர்டு, இன்புட் டாட் வெர்ஷன், இன்புட் டாட் ட்ரை ரன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அதை நம்ம அவுட்புட் இங்கே மேனுவல் ஜாப்னு கொடுத்துட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம செலக்ட் பண்ணது வெர்ஷன் 1.2.3, ட்ரை ரன், ஃபால்ஸு, என்விரான்மெண்ட், ஸ்டேஜிங், நீங்கள் என்னெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது காமிக்குது. இந்த இன்புட்டு டாட்டு அதே மாதிரியே இங்கே கிட்டப் டாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் என்னது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். மறக்காமல் கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அப்போ ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் ட்ரிகர்ஸ் கொடுக்கலாங்க. ஸோ ஒரு இன்புட் ட்ரிகர், இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி என்னோடய ஒர்க் ஃப்ளோ ட்ரிகர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதை தாண்டி வேறு என்னென்னலாம் இருக்குது, என்னென்னலாம் கொடுக்கலாம் எல்லாமே நான் கீழே இருக்க டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அதுலேயே ரெஃபரன்ஸ் லிங்க் இருக்கும். அந்த அஃபிஷியல் கிட்டப் டாக்குமெண்டேஷனுக்கு லிங்க் பண்ணோம். அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை திங்ஸ் எல்லாத்தையுமே இதை தாண்டி நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஏன்னா இப்போ சாய்ஸ் சொன்னீங்க, ஸ்ட்ரிங்கு சொன்னீங்க, பூலியன் சொன்னீங்க, இதை தாண்டி நம்பர் கொடுக்குறதுக்கு தான் ஆப்ஷன் இருக்கா, வேறு ஏதாவது டேட்டா டைப் இருக்கா இங்கே நான் கொடுக்குறதுக்கு, அப்போ அதை பற்றினா நான் எங்கே படிக்கணும் அப்படின்றது எல்லாமே நான் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்லேயே நான் கொடுத்துருக்குறேன். பட் ரைட் நவ் த கோல் இஸ் டு டீச் யூ. ஏன்னா இப்போது ஏஐயில் எனக்கு ஒரு கிட்டப் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான டாஸ்க்காக இருந்தாலும் வித்தின் ஃபியூ மினிட்ஸ், ஹார்ட்லி 5 to 6 மினிட்ஸில் அது ஒரு YAML ஃபைலை எழுதி கொடுத்துரும். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இதில் எந்த இடத்துல என்ன மாற்றினா எப்படி ஒர்க் ஆகுன்ற நாலேஜ் நமக்கு தெரியணும். அப்போ உங்களை யாருமே இங்கே மனப்பாடம் பண்ணுங்கள், இதெல்லாத்தையும் அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம நோக்கமே கிடையாது. இங்கே என்னோடய கோல் என்னென்னா, ஒரு ஒர்க் ஃப்ளோ ஃபைலை யாருன்னா ஒருத்தவங்க கிட்ட காமிச்சாங்கன்னா அதில் எத்தனை ஜாப் இருக்குது, எந்த ஜாபு எதை பேஸ் பண்ணி இருக்குது, மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸ்கோப்னா என்ன, இதெல்லாமே நம்ம படிப்போம். அண்ட் இதில் நம்ம அந்த ரன்ஸ் ஆன் ஸ்டெப்ஸ் இந்த வார்த்தைக்கெலாம் என்ன அர்த்தம், இதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ எதுவுமே நம்ம மெமரைஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ எல்லாமே டாக்குமெண்டேஷன் ஏஐலேருந்தே வந்துடுது. ஸோ வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸிஸ்டிங்காக என்ன இருக்குன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தாங்க பண்ணிக்க போகிறோம். ரைட். ஸோ அப்போ நம்ம ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்லேயே நம்ம இன்புட்ஸாக நம்ம வாங்கி நம்ம இந்த இன்புட்டை பேஸ் பண்ணியும் நம்ம எடுத்தாச்சு. அப்போ இதுவுமே ஒரு ஆப்ஷனாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த ஸ்கெடியூலில் நம்மளோட ட்ரிகரில் இன்னொரு ட்ரிகர் பேர் என்னென்னா ஸ்கெடியூல். அப்போ மேனுவலாக ஒருத்தவங்க ரன் பண்ணுறது ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச், கமிட் அடிச்சா புஷ்ஷு, புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணால் அதுக்குன்னு தனியாக, அண்ட் டைம் பேசிஸில் நைட்டு 12 மணிக்கு, நைட் 2 மணிக்கு எனக்கு ரன் ஆகணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த ட்ரிகரு. அதுக்கு நம்ம ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்கெடியூல் என்னென்னா, நீங்கள் க்ரான் கொடுக்குறீங்க. அப்போ இங்கே 2 க்ரான் இருக்குது. இந்த க்ரான் பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், எங்கே படிக்கலாம்னா, இதுதான் என்னோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டை நான் இன்னொரு ப்ரௌசரில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஹிட் பண்ணனாலே க்ரான் டேப் குரு அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. ஸோ இது என்னென்னா, திஸ் இஸ் நீங்கள் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும் அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது வீக் டே, மந்த்து, டே, ஹவரு, மினிட். அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு சினாரியோ வருது. என்ன சினாரியோனா, எனக்கு லெட்ஸே 2-3 க்ரான் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்ன சினாரியோனா, எவ்ரி சண்டே ஈவினிங் 7 மணிக்கு எனக்கு என்னோடய பைப்லைன் ட்ரிகர் ஆகணும். எவ்ரி சண்டே அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இங்கே என்னென்னா, மந்த்து, வீக் டே, டே அப்படின்ற இடத்துலலாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டே அப்படின்ற இடத்துல நம்ம வீக் டே அப்படின்ற இடத்துல 0 அப்படின்னு கொடுத்தோம்னா சண்டே அப்படின்னு அர்த்தம்.
அப்போ இங்கே 0க்கு பதில் 1ன்னு கொடுத்தா மண்டே, 2ன்னு கொடுத்தா டியூஸ்டே, அப்போ 8ன்னு கொடுத்தா ஒர்க் ஆகலை, 8ன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகலை, 7ன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு சண்டேன்னு வருது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் க்ரான் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு என்ன மீனிங்? அப்போ இந்த நம்பர் என்னன்னா வீக் டேவை குறிக்குது. அப்புறம் இங்கே 4-5ன்னு சொல்லிட்டு இருக்குது ரயில்வே டைம். அப்போ இந்த 4ன்ற இடத்துல நான் என்னன்னா 19ன்னு கொடுக்குறேன். அப்போ தான் நைட்டு 7 மணி. இது 7:05ன்ற இடத்துல கரெக்டாக 7 மணி ஆன் எவ்ரி சண்டே. இதை காப்பி பண்ணி இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன்னா திஸ் ரெப்ரசன்ஸ் ஆன் எவ்ரி சண்டே எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ட்ரிகர் ஆகு. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருக்குது? இங்கே ஆஸ்ட்ரிக்குன்னு கொடுத்தனா எவ்ரிடே. அப்போ இங்கே ஆஸ்ட்ரிக்னா எவ்ரிடே நைட்டு 7 மணிக்கு ரன் ஆகும். அப்போ இதுக்கு முன்னாடி எவ்ரி சண்டேன்னு இருந்துச்சு. இப்போ எனக்கு இதுவே இன்னொன்று வேணும். எப்படின்னா எவ்ரி சண்டேயும் தாண்டி ஒவ்வொரு மாதத்தில் 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 25ஆம் தேதி எனக்கு ரன் ஆகணும். அப்போ மாதத்தோட 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 25ஆம் தேதி. ஸோ அப்போ நீங்கள் 5 வேல்யூ செப்பரேட்டாக தானே, கரெக்டாக தானே கொடுத்தேன். ஸோ அது மந்த்தா, சாரி இங்கே டேயில் கொடுக்கணும். ஸோ மந்த்துன்றது ஆஸ்ட்ரிக்கு, நான் தப்பாக டேயில் கொடுக்கணும். ஸோ 5th, 15th, 25th. அப்போ இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா நீங்கள் இந்த டேன்ற இடத்துல 5ஆம் தேதி, 15ஆம் தேதி, 25ஆம் தேதி எனக்கு 7 மணிக்கு எனக்கு என்ன ஆகும்னா ட்ரிகர் ஆகும். அப்போ இப்படியும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை எனக்கு கண்டினியூஸாக 5லேருந்து 15 வரைக்கும். அப்போ அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஐஃபன் கொடுக்கலாம். ஸோ அப்போ இங்கே ஐஃபன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஸோ ஃப்ரம் 5th to 15th இந்த 10-11 நாள் எல்லா நாளுமே 5th கன்க்ளூடிங் 5, 6, 7, 8, 9, 10 அதே மாதிரி நீங்கள் 15 வரைக்கும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 5 to 15 எல்லா நாளுமே எனக்கு என்ன ஆகணும்னா எனக்கு 7 மணிக்கு ட்ரிகர் ஆகணும். அப்போ இந்த மாதிரி எனக்கு இந்தந்த மாதம் மட்டும் ட்ரிகர் ஆகணும். ஸோ அப்படியும் நீங்கள் என்ன பண்ணலான்னா கொடுக்க முடியும். அப்போ இதுக்கு பேர் தான் க்ரான் டேப் அப்படின்ற ஒரு சைட்டு. இந்த சைட்டுமே நான் அந்த டாக்குமெண்டேஷனில் இருக்குது. இதில் நீங்கள் என்ன க்ரான் கொடுக்குறீங்களோ அந்த டைம், இது வந்து யூடிசி டைம் ஜோன், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ யூடிசி டைம் பிரகாரம் உங்களுக்கு என்னென்னா அந்த டைம் எப்போ வருதோ அல்ல. ஸோ அந்த டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே யூடிசி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யூடிசி டைம் வரும்போது இந்த டைம் ஹிட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி அந்த பைப்லைன் அதுவே ட்ரிகர் ஆகுங்க. அப்போ இது நம்ம என்ன சொல்கிறோன்னா we can call this as a schedule. ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்கெடியூல்னு சொல்லலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ரான் நான் எடுக்கிறேன். இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம். இங்கே தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட சாம்பிள்லேயே இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு க்ரான் மட்டும் நான் கொடுக்குறேன். என்னன்னா இப்போ நமக்கு க்ரானில் ட்ரிகர் ஆகுதா அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அதனால் இப்படின்னா எவ்ரி 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் ட்ரிகர் ஆகுன்னு நான் சொல்கிறாங்க. அது ரெக்கமெண்டட் கிடையாது, பட் இதை நம்ம கொடுப்போம். ஸோ அப்போ எவ்ரி 1 மினிட்டுக்கு ஒன்ஸ் என்ன ஆகும்னா நம்ம இது கொடுக்கும். அப்போ எல்லாம் ஆஸ்ட்ரிக் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? எவ்ரி 1 minutes. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ எவ்ரி 1 minute ஒன்ஸ் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ அப்போ இது அப்படியே காப்பி பண்ணுவோம். நம்மளோட டாக்குமெண்டேஷன் வந்துடுவோம். நம்மளோட ஒர்க் ஃப்ளோஸில் கோடில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆட் அ ஃபைலு. இதில் இந்த ஒர்க் ஃப்ளோக்குள்ளே போயிட்டு இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபைலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். கிரியேட் அ ஃபைலு. ஃபைலோட கண்டென்ட்டை நான் எழுதிக்கிறேன். இதுக்கு பேர் என்னென்னா நீங்கள் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா நம்ம அந்த மீனிங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆன் ஸ்கெடியூலுன்றது தான் என்னோடய ஃபைல் நேமு. அதை அப்படியே கொடுத்து .yaml அப்படின்னு நான் கொடுத்துட்றேங்க. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ கமிட் த சேஞ்சஸ். இட் ரன்ஸ் எவ்ரி மினிட்னு அதுவே சொல்லுது. இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் கமிட் அடிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னென்னா எனக்கு ஒரு ஜாப் க்ரியேட் ஆகுதுங்க. ஸோ அப்போ இப்போ இந்த ஆக்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே இப்போ நமக்கு ஒரு ஸ்கெடியூல்டு ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அண்ட் இது நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ ஹஸ் நோ ரன்ஸ் எட்டுன்னு இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் டைம் கழிச்சு நம்ம வரும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த மேனுவல் இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலை நான் எடுத்து விட்டுறேன். ஏன்னா இதுக்கு மேலே நமக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ நம்மளோட ஒர்க் ஃப்ளோஸ்க்குள்ளே இந்த ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்ன்னு இருக்கா, இந்த ஃபைலை நான் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு மேலே இது கிடையாது. அப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு டெலீட் ஃபைலுன்னு நான் கொடுத்து இதை டெலீட் பண்ணிடுறேங்க. ஸோ அப்போ இந்த கேப்பில் நம்ம இதை டெலீட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம எவ்ரி மினிட்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே மினிட் ஆயிருக்காது, பட் ஆனால் லெட்டஸ் வெயிட். ஸோ நம்ம ஸ்கெடியூல்டு ரன்னுன்ற இடத்துல ஸோ ஏன்னா ஸ்கெடியூல் நம்ம என்னென்னா இதான க்ரான். இது க்ரான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணேன்? எவ்ரி மினிட்டு தான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். ஆமாம், இங்கே அதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ இட் வில் ரன் டெஃபினெட்லி. ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம். அந்த கேப்பில் இப்போ நம்ம என்னென்னா ஃபைனலாக ஒரே ஒரு டாபிக் ஆனுன்றதில் நம்ம பார்த்து முடிச்சிருவோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா மல்டிபிள் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி கூட ரன் பண்ணலாம். எனக்கு
இங்கே புஷ் புல் ரெக்வஸ்ட் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அப்போ என்னென்னா இது வந்து கம்பைன்டு ட்ரிகர்ஸ். சிங்கிள் ஒர்க் ஃப்ளோ கேன் லிசன் டு மெனி ஈவெண்ட்ஸ் அட் ஒன்ஸ். அப்போ யாருனா புல் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணால் எனக்கு ரன் பண்ணு, கமிட் பண்ணாலும் எனக்கு ரன் பண்ணு. அண்ட் இதில் இங்கே நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரே ஒரு சினாரியோ, புல் ரெக்வஸ்ட்டுன்னு ரைஸ் பண்ணும்போது எனக்கு பில்ட் ஆகி டெஸ்ட் ஆகி எனக்கு செக்யூரிட்டி ஸ்கேனிங்லாம் நடக்கணும், ஆனால் டிப்ளாய் மட்டும் ஆகக்கூடாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் இருக்குது. அந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும் இஃப் GitHub ஈவெண்ட் இஸ் ஈக்குவல் டு புஷ் அப்படின்னா மட்டும் எனக்கு டிப்ளாய் பண்ணு. புஷ் ஹேப்பன் டு மெயின், ஸோ குட் கிக் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் ஹியர். அப்போ அதுக்கு தேவையான ஸ்டெப்புன்னு சொல்லிட்டு படிப்போம். நம்ம இந்த இஃப் கண்டிஷன் பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா டே 2 பற்றி நம்ம பார்ப்போங்க. பட் ஃபார் நவ் நான் சினாரியோ சொல்லி கொடுக்குறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நான் காமிச்சிருக்கேன். அப்போ லெட்ஸ் டாக் அபவுட் த சிச்சுவேஷன். நான் சொன்ன மாதிரியே புல் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணாலும் பைப்லைன் ட்ரிகர் ஆகும், புஷ் பண்ணாலுமே கமிட் அடித்தாலுமே பைப்லைன் ட்ரிகர் ஆகும். பட் ஆனால் புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணால் டிப்ளாய்மெண்ட்டை தவிர அதுக்கு முன் ஸ்டெப் வரைக்கும் ரன் ஆகணும். அப்போ நீங்கள் ஒரே YAML ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டெப்ஸ்லாம் எழுதிடுவீங்க. ஃபைனலாக டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி இஃப் கண்டிஷன் போட்டு அது புஷ்ன்ற ரெக்வஸ்ட்னால் வந்தால் மட்டும் எனக்கு பண்ணு. ஏன்னா புஷ்னா என்ன மீனிங், ஒரு டெவலப்பர் புல் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ணுறதுன்றது என்னன்னா அதை வேலிடேட் பண்ணணும், அதை அப்ரூவ் பண்ணால் தான் அது ஆக்சுவலாக டிப்ளாய்மெண்ட் ஃபேஸுக்கே போகும். அப்போ அதை வேலிடேட் பண்ணுறது புல் ரெக்வஸ்ட். அப்போ நீங்கள் அந்த கோடை பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ண வரைக்கும் பைப்லைன் எக்ஸிக்யூட் ஆகி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துருவாங்க சீனியர் டெவலப்பர். ஓகேன்னு அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா கோடு மர்ஜ் ஆயிரும். மர்ஜ் ஆனோன்றது என்ன மீனிங், ஒரு கமிட் நடந்துருச்சு. அப்போ பைப்லைன் வில் ட்ரிகர் பேஸ்ட் ஆன் புஷ் ஈவெண்ட். அப்போ மறுபடியும் எல்லா ஸ்டேஜஸும் மறுபடியும் நடக்கும் டபுள் செக்கிங்காக. ஃபைனலாக அகெயின் இட் வில் பில்ட் ஆகி டெஸ்ட் ஆகி டிப்ளாயுமே ஆயிரும். ஏன்னா புஷ் ஆனனால சீனியர் டெவலப்பர் அப்ரூவ் ஆனனால இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக நடக்குங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் ட்ரிகர்ஸை கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா வச்சுக்கலாம். அண்ட் இது புஷ் ஆகுது புல் ரெக்வஸ்ட் ஆகுது, அதை தாண்டி மேனுவலாகவும் எனக்கு ஒரு பட்டன் இருந்தால் நல்லாயிருக்கும், நான் தேவைப்படும் போது நான் ரன் பண்ணிக்கிட்டா அப்படின்னு இருக்கும்போது அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ஆகும்னா இட் வில் ட்ரிகர். ஸோ அப்போ நீங்கள் பட்டன் வச்சும் பண்ணிக்கலாம், நீங்கள் புஷ் வச்சும் பண்ணிக்கலாம், புல் ரெக்வஸ்ட் வச்சும் பண்ணிக்கலாங்க. அப்போ நம்ம ஆன்ன்ற டாப்பிக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம பார்த்து முடிச்சிட்டோங்க. அண்ட் இப்போ இந்த கேப்பில் நம்ம இந்த செக்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆக்ஷன்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 8-11 மினிட்ஸ் அகோன்னு இருக்குது. வேறு ஏதாவது ரன் ஆகிருக்கா? நோ, 11 மினிட்ஸ் அகோன்னு தான் இருக்குது. ஸ்கெடியூல்டு ரன், இட் ஷுட் ரன் ஃபார் எவ்ரி மினிட். ஆனால் இது சம்டைம்ஸ் என்ன பிரச்சனைனா நீங்கள் எவ்ரி மினிட்னு கொடுக்குறீங்க, GitHub ஆக்ஷன்ஸ் வந்து அது அலோவ் பண்ணாது. ஏன்னா எவ்ரி மினிட்ன்றது ஒரு ரியலிஸ்டிக் கிடையாது. அண்டு நமக்கு இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கும் என்ன அர்த்தம்னா இட் வில் ஹாவ் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஃப்ரீ லிமிட்டுன்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் யூஸ் பண்ண முடியும்னு. அந்த லிமிட்டேஷனில் GitHubன்றது நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா அதை பிளாக் பண்ணி வைக்கிது. ஸோ அதனால தான் நான் ஆஸ்ட்ரிக்குன்னு கொடுக்குறது மோஸ்ட் ஆஃப் த டைம் அதுலேயே நம்மளுக்கு காமிச்சது அது அலோவ் பண்ணாது தான். இதை நீங்கள் இன்னும் பெட்டர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்மளோட டைம் இந்தியன் டைம் ஜோன் பிரகாரம் அடுத்த நியரஸ்ட் மினிட்டுக்கு நான் என்ன பண்ணலான்னா மாற்ற முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படி மாற்றி நான் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். ஸோ ஒர்க் ஃப்ளோஸில் ஆன் ஸ்கெடியூல்ன்ற ஒர்க் ஃப்ளோ அதை க்ரானில் நான் எடிட் திஸ் ஃபைலுன்னு நான் கொடுக்குறேன். ஸோ ரன்ஸ் எவ்ரி மினிட்டு. அதுவே நம்மளுக்கு என்னென்னா ஆக்ஷன்ஸ் ரன் அட் மோஸ்ட் எவ்ரி 5 minutes. ஸோ திஸ் வில் ரன் எவ்ரி மினிட். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ரன் ஆகாது. அப்போ அவனே லிமிட் பண்ணி வச்சுருக்கான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ எவ்ரி மினிட்டு ஜென்கின்ஸில் ரன் ஆகும், இங்கே ரன் பண்ணுறதுக்கு அது அலோவ் பண்ணல. ஏன்னா அது நீங்கள் ஃப்ரீ கிரெடிட்ஸில் யூஸ் பண்ணுறீங்க, எப்படின்னு அலோவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுது. அப்போ நீங்கள் இந்த டைம் என்ன பண்ணலான்னா யூ கேன் சேஞ்ச் டு நீங்கள் அடுத்த நியரஸ்ட் இந்தியன் டைம் ஜோன் பிரகாரம் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா IST cron job. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் அந்த க்ரான்லேயே நீங்கள் என்னென்னா இது இப்படி நீங்கள் கொடுக்கலாம். பட் ஆனால் யூ நீட் டு கன்வெர்ட் இட் டு இப்போ நம்ம அந்த கன்வர்ஷனுக்கு ஏதாவது டூல் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ரைட், ஃபஸ்ட்டு நம்ம UTC to IST இதை நம்ம இப்படி வச்சுருவோம். ரைட், இப்போ நம்மளுக்கு IST பிரகாரம் இங்கே மாறினா அங்கேயும் மாறுது. இப்போ எனக்கு என்னென்னா த டைம் இஸ் 4:42. அப்போ 45க்கு, அப்போ இங்கே எனக்கு 4:45க்கு ரன் ஆகணும். அப்போனா அங்கே என்னென்னா 11 AM.
ஸோ அப்போ எனக்கு என்னென்னா 11 AM அந்த இடத்துல இட்ஸ் கோயிங் டு கம் ஆஸ் ஸோ 11 AM வருதா. அப்போ நம்ம இங்கே டைம் ஜோன் பிரகாரம் வாட் வில் கீப்னா இங்கே எடிட்டிங் ஆப்ஷனில் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ லெட்ஸ் கீப் இட் ஆஸ் cron tab. இங்கே 11னா இந்த இடத்துல 11ன்னு வரும். அண்டு எக்ஸாக்டாக நம்மளுக்கு 11:15. ஸோ அப்போ இங்கே 11:15. ஸோ அப்போ அட் 11:15 AM தான் இருக்குது. ஏன்னா 11னா நைட் வந்து 23ன்னு மாறிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு 23 கிடையாது, 11 தான். ஸோ அப்போ மார்னிங் 11:15 AM நம்மளுக்கு இங்கே 4:45 PMங்க. ஸோ அப்போ இப்படி நான் இதை கொடுத்துட்றேன். ஸோ தட் இட் ஷுட் பி ஃபைனு. இப்போ இந்த cron tab நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த இடத்துல வச்சிடுறேங்க. ஓகே, டன். ஸோ அதுவே சொல்லிடுது ரன்ஸ் அட் 11:15 விச் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட டைம் ஜோன் பிரகாரம் 4:45 PM. தட் இஸ் ஃபைன் தான். இப்போ கமிட் சேஞ்சஸ்ன்னு டக்குன்னு நான் கமிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம ஆக்ஷன்ஸுக்கு போயிடுவோம். ஏதாவது ரீசெண்டாக ரன் ஆயிருக்குன்னா 14 minutes தான் ரன் ஆயிருக்கு. ஸோ நடுவில் வேறு எங்கேயுமே ரன் ஆகலை. நம்ம ஸ்கெடியூல்டு ரன்னுன்றது ஆக்டிவாக தான் இருக்குது. இது அப்படியே நம்ம ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம இந்த டைம் 45 ஆன அப்புறம் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக ரன் ஆகி இருக்குங்க. அது நம்மளோட ஆக்ஷன்ஸுன்ற இடத்துல இங்கே என்னென்ன ஒர்க் ஃப்ளோலாம் ரன் ஆயிருக்குன்ற நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த மீன்வைலில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் அடுத்து நம்ம வாட் இஸ் நெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம ஆன்னு பார்த்த மாதிரியே இப்போ இங்கே ரன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ வி ஹேவ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் ரன்ஸ் ஆன். இப்போ இந்த ரன்ஸ் ஆன்ன்றதுலேயே நம்மளுக்கு என்னென்னா டிஃப்ரெண்ட்டான ரன்ஸ் ஆன் இருக்குது. விண்டோஸ் லேட்டஸ்ட், உபுண்டு லேட்டஸ்ட், மேக்ஓஎஸ் லேட்டஸ்ட், இந்த மாதிரி வி ஹேவ் டிஃப்ரெண்ட் ரன்னர்ஸ். அப்போ நீங்கள் என்ன ரன்னரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரன்னருக்கு ஏற்ற மாதிரி அதுவே நம்மளோட GitHub ஆக்ஷன்ஸை என்ன பண்ணுன்னா இது எல்லாருமே GitHub ஹோஸ்டட் ரன்னர்ஸ். GitHub என்ன தரானா அவனே ஃப்ரீயாக நீங்கள் உங்களோட கோடை ரன் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரன்னரை யூஸ் பண்ணிக்கோங்க. உபுண்டு லேட்டஸ்ட்டுன்ற ரன்னரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரன்னரில் தான் நம்ம எழுதுகிற அந்த YAML ஃபைலில் நம்ம எழுதுகிற அந்த ஷெல் கமாண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா கண்டிப்பாக நம்ம கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் விச் இஸ் ஒரு மிஷின் தேவை, ஒரு கம்ப்யூட்டர் தேவை. இந்த கம்ப்யூட்டர்ன்றது பிஹைண்ட் த சீன் நம்ம பார்த்த மாதிரி அஸ்யூரில் தான் ரன் ஆகுது GitHub ஆக்ஷன்ஸு. ஸோ அஸ்யூரில் தான் நம்மளுக்கு இது ரன் ஆகுது. ஆனால் நம்மளுக்கு ஒரு UI கொடுத்துட்றாங்க. அந்த UIயில் போய்ட்டு நம்ம பில்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு வேணும்னு என்ன பண்ணியிருக்கேன்னா இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. வேணும்னே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உபுண்டு லேட்டஸ்ட், விண்டோஸ் லேட்டஸ்ட், மேக்ஓஎஸ் லேட்டஸ்ட். அண்டு மேக்ஓஎஸ்ன்றது எல்லாமே காஸ்ட்லி. விண்டோஸுமே நம்மளுக்கு என்னென்னா காஸ்ட்லி. மோஸ்ட்லி உபுண்டு தான் நம்மளுக்கு ஃப்ரீங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃப்ரீ எடிஷனில் நீங்கள் என்ன பண்ணலான்னா சும்மா என்ன OS இது, என்ன ரன்னர் OSன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா மொத்தமாக 3 ஜாப். ஸோ அப்போ நம்ம டயக்ராம் பிரகாரம் ஒரு ஜாபை பில்டு டிப்ளாயின்னு தனித்தனியாக நம்ம மல்டிபிள் ஜாப்ஸ் வச்சுருக்கோம். அப்போ இங்கே நான் 3 ஜாப், லினக்ஸ் ஜாப், விண்டோஸ் ஜாப், மேக்ஓஎஸ் ஜாப். ஒவ்வொரு ஜாப்லையும் ரன்ஸ் ஆனுன்னு சொல்லிட்டு எந்த மிஷினில் ரன்ஸ் ஆனுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடியில் நீங்கள் மல்டிபிள் ஸ்டெப்ஸ், ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட ஸ்டெப்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் டீச்சிங் பர்பஸ்க்காக தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் 2-3 உபுண்டு மெஷின் கூட நீங்கள் லான்ச் பண்ணிக்கோங்க, இல்லை விண்டோஸ் கூட நம்ம லான்ச் பண்ணிக்கலாங்க. பட் ஆனால் டு நாட் லான்ச் மேக்ஓஎஸ் மெஷின். அது நம்மளுக்கு மினிட்ஸ் அதிகம். அண்ட் நீங்கள் GitHub ஆக்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் மினிட்ஸ்லாம் காலி பண்ணிட்டீங்கன்னா வேறு எந்த ஆக்ஷன்ஸுமே நீங்கள் யூஸே பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் பே பண்ணி நம்ம லெவரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வி டோன்ட் வாண்ட் தட். ஸோ அப்போ நம்ம இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். அப்போ நான் வெறும் உபுண்டு அண்ட் விண்டோஸ் மட்டும் வச்சுக்கிறேன். மேக்ஓஎஸும் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ இது அப்படியே காப்பி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ ரன் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரன் ஆகிருக்கு. ஓகே, மை பேட். இப்போது இது ஏன் ரன் ஆகலன்றது போது நான் மறுபடியும் ஒரு சில்லி மிஸ்டேக் நான் தான் மேக் பண்ணியிருக்கேன். GitHub ஆக்ஷன்ஸுன்றது அவன் ஒரு ப்ரௌசர், அவன் வெப்சைட்டு. அப்போ அது எங்கே ரன் ஆகும்னா அவன் அஸ்யூர் க்ளவுடில் அவனோட கண்ட்ரியில் தான் அவன் இருக்கான். நான் இங்கே ஒரு ப்ரௌசர் மூலியமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ GitHub ஆக்ஷன்ஸ் வில் நாட் யூஸ் மை லோக்கல் டைம். நான் அதை மிஸ் பண்ணிட்டு அதை நான் பார்க்காம நான் விட்டுட்டு நான் லோக்கல் டைமை பார்க்காம நான் அதை போட்டு நான் வச்சுருக்கேங்க. ஸோ அப்போ என்னோட தப்பு தான். மறுபடியும் போய்ட்டு நான் இந்த டைம் இந்தியன் டைமுக்கு நான் வைக்கிற மாதிரியே ஸோ நான் இந்தியன் டைமை UTC டைமுக்கே நான் வச்சுருக்கணும். ஸோ அப்போ தான் அது மேட்ச் ஆகிருக்கும். ஸோ என்னோட தப்பு. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ எந்த மூலையிலேருந்து வேர்ல்டுலேருந்து வேணாலும் பார்க்கலாம். ஸோ அப்போ உங்கள் லோக்கல் டைம் எடுத்துக்கிச்சுன்னா ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லோக்கல் டைமை அது பார்க்காது. இந்த GitHub ஆக்ஷன்ஸோட டைம் என்ன அப்படின்றது தான் அது பார்க்கும். இந்த மெஷினோட டைம் ஜோன் என்ன அப்படின்றது தான் அது பார்க்கும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நீங்கள் அதை பேஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எக்கோவில் டேட்டுன்னு ஒரு கமாண்டை கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ டேட்டுன்ற கமாண்ட் என்ன பண்ணும், இட் வில் ஷோ வாட் இஸ் த கரண்ட்
டேட் அண்ட் டைம் அப்படி என்னன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மிஷினில் என்ன டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேட் கமாண்டுன்னு சொல்லிட்டு கூட கொடுக்கலாம். அப்போ அதோட கரண்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கும். அப்போ இப்போதைக்கு நான் ரன்னர் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு GitHub ஆக்ஷன்ஸு, இங்கே நம்மளோட ஒர்க் ஃப்ளோஸு, ஆட் அ ஃபைலு, கிரியேட் அ நியூ ஃபைலு, இதை இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு ஒரு விண்டோஸ் ரன்னரு, உபுண்டு ரன்னர் நான் 2 எடுத்துக்கிறேன். ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்னா மேனுவலாகவே நான் ரன் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரன்ஸ் ஆனில் நம்ம என்ன பண்ணுவோம், ரீநேம் இதை அப்படியே நான் கொடுத்துக்கிட்டு .yaml இதான் ஃபைல் நேமு, கமிட் சேஞ்சஸ், கமிட். ஓகே, ஸோ இப்போது நம்ம ஸோ வாட் வில் டூ இஸ் இந்த ரன்ஸ் ஆன்ன்றது இப்போ ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ நமக்கு ரன்னர் அப்படின்ற பேரில் நான் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கேன், ரன்னர்னு கொடுத்துருக்கேன். அந்த பேரில் நமக்கு இங்கே வந்துடும். இப்போ இதை நான் ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்ற பட்டனை கொடுத்து நான் ரன் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்தேன்னா எனக்கு ரன் ஆகுங்க. ஆனால் இப்போ எனக்கு 2 ஜாப் இருக்கும் பாருங்களேன். ஒன்று லினக்ஸ் ஜாபு, இன்னொன்று விண்டோஸ் ஜாபு, ரெண்டுமே தனித்தனி. இதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ நான் ஒரே ஜாப் தான் சோஃபார் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஜாப், இங்கேயும் ஒரே ஒரு ஜாப், இங்கேயும் நம்ம சோஃபார் ஒரே ஒரு ஜாப் தான். ஆனால் இங்கே தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜாபே 2 ஜாப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போது பை டிஃபால்ட்டாக ஜாப் வந்து பேரலாக ரன் ஆகும். அப்படின்னா இந்த ஜாபுக்கும் இந்த ஜாபுக்கும் இந்த ஜாபுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. தி வில் ரன் இன் பேரலல். அவங்கவுங்க தனித்தனியாக ரன் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட ஓஎஸ்ஏ வேறு, இதோட ஓஎஸ்ஏ வேறு, இது எல்லாமே வேறு. அப்போ இவங்க 3 பேருக்குமே சம்மந்தமே இல்லாதனால தி வில் ரன் இன் பேரலல். இப்போ என்னோட முதல் ஜாப் முடிஞ்ச அப்புறம் 2வது ஜாப் ரன் ஆகணும்னா அதுக்கு நீட்ஸ்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாமே அடுத்த டாப்பிக்கில் பார்ப்போம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸாகவே காமிப்பேன். பட் ஃபார் நவ் நம்ம இது நம்ம இன் பேரலல் நம்ம ரன் பண்ணியிருக்கோங்க. அப்போ இங்கே லினக்ஸ் ஜாபை க்ரியேட் பண்ணனா அதோட இன்ஃபர்மேஷன் காமிக்கும், விச் இஸ் நீங்கள் என்ன இதுன்னு. அப்போ இங்கே யூடிசி டைம் ஜோன் 11:18 வருதுங்க. அப்போ லினக்ஸ் மெஷினுக்குள்ளே யூடிசி டைம் ஜோன் தான் இருக்குது. அப்போ நம்ம யூடிசி டைம் பார்த்து தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியன் டைம் பிரகாரம் நம்ம அவுட்புட் வர மாதிரி யூடிசிலே நம்ம எழுதும். ஏன்னா நம்ம எழுதணும்னா இட் ஷுட் பி ஒர்க்கிங். ஸோ அப்போ இங்கே இன்ஸ்பெக்ட் த லினக்ஸ் ரன்னர், நான் யூடிசி டைம் தானே வச்சேன். அப்போ அந்த மெஷினுக்குள்ளே யூடிசி டைமில் தான் நம்ம ஒர்க் ஆகணும். சம்வேர் சம்திங் நம்ம ஏதோ இந்த டைம் கன்வர்ஷனில் நம்ம அவுட்புட் பார்க்குறதுல நம்ம ஏதோ மிஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இது ஒர்க் ஆச்சா, ஏதாவது நமக்கு ரன் ஆயிருக்கா, லாஸ்ட்டாக 21 மினிட்ஸ் அகோ தான் ரன் ஆயிருக்கு, 1 மினிட் அகோ இல்லை. அப்போ நம்ம இந்த ஸ்கெடியூல்டு ரன்னு இந்த கோடில் போயிட்டு ஒர்க் ஃப்ளோஸில் போயிட்டு இந்த ஃபைலை நம்ம எடிட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா இப்போதைக்கு நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறதுக்கு ரன்ஸ் எவ்ரி மினிட்னு கொடுக்குறேன். ஆனால் இட் வில் ரன் ஃபார் எவ்ரி 5 மினிட்ஸ் தான். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணேன்னா லெட்ஸ் சே ஐ வில் கிவ் திஸ் ஃபார் எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன்ஸ் ரன் ஆகிறப்ப நான் வச்சிடுறேங்க. ஏன்னா இப்போ இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு இன்னும் எப்படி ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஆகும். அப்போ எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன்ஸ் ரன் ஆகும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக க்ரானில் ரன் ஆகிறத நீங்கள் அவுட்புட்டாக பார்க்க முடியும். ஸோ 10ன்றதை கூட நம்ம 7ன்னு வச்சுருவோம் கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி 7 மினிட்ஸ் ஒன்ஸ் இட் வில் ட்ரிகர். கரெக்டுங்களா? இப்போ கமிட் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துருவோம். அது ஒரு மெசேஜ் ரெடி பண்ணட்டும். அந்த மெசேஜை கமிட் அடிப்போம். ஆக்ஷன்ஸில் அப்போ கண்டிப்பாக நம்ம ஒர்க் ஃப்ளோவில் நமக்கு இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ சம்வேர் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு அவுட்புட் வருங்க. அண்ட் நம்ம ரன்னர்லேயும் பார்த்தோன்னாலும் இப்போ லினக்ஸ் ஜாப்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம், என்ன ஓஎஸ், என்ன டைம் ஜோனு, என்ன டேட்டுன்ற கமாண்ட் கொடுத்தனால அந்த 5 அவுட்புட் வருது. இது டேட்டோட கமாண்டு, டைரக்டரி, ஹோமு, ஆர்ச், ஓஎஸ்ன்னு இந்த 4 இது. டேட் கமாண்டுன்றது ஒரு யூனிக்ஸ் கமாண்டு தான், அதோட அவுட்புட்டும் வந்துருச்சு. அதே மாதிரியே நீங்கள் விண்டோஸ் ஜாபுக்கு போனீங்கனாலுமே இங்கே லெஃப்டில் இருக்குது விண்டோஸ் ஜாப்னு போனீங்கனாலுமே அதோட இன்ஃபர்மேஷன். ஸோ விண்டோஸ், ஸோ த ஓஎஸ் இஸ் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ த ஓஎஸ் இஸ் என்விரான்மெண்ட் ரன்னர் ஓஎஸ்ன்றது என்னது விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டு எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு என்னென்னா காமிக்குது. ஆனால் இங்கே நம்மளுக்கு ரன் பண்ணுற கமாண்டுன்றது என்னங்க, எக்கோ கமாண்டுக்கு பதில் நீங்கள் ரைட் ஹோஸ்ட்னு ஏதோ ஒரு கமாண்டு கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் பை பவர் ஷெல். அப்போ பவர் ஷெல்ன்ற லாங்குவேஜில் எக்கோ கமாண்டுக்கான ஈக்குவலண்ட் என்னென்னா ரைட் ஹோஸ்ட். அந்த கமாண்ட் எனக்கு என்ன பண்ணுன்னா எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு அவுட்புட்டை காமிக்குதுங்க. மேக் ஓஎஸ் நீங்கள் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், அதுலேயும் இதே மாதிரி அவுட்புட் வரும். நான் வேண்டாம், நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சோர்ஸ் கோடு இருக்குது. பட் ஆனால் நான் விண்டோஸ் லைனக்ஸ் மட்டும் அவுட்புட் காமிக்கலான்னு சொல்லிட்டு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அப்போ ரன்னருன்றது எந்த மெஷினில் ரன் ஆகுன்றது டிசைட் பண்ணும். அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஸ்டெப்பாக நீங்கள் மல்டிபிள் ஸ்டெப்ஸ் கூட வச்சுக்கலாம். ஒரு ஜாபுக்கும் இன்னொரு ஜாபுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் சம்மந்தப்படுத்தணும், ஒரு ஜாபில் இருக்கிற டேட்டா இன்னொரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, இதெல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். டன். இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா
நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போது ஆனில் ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச்னா என்ன, புஷ்னா என்ன, புல் ரெக்வஸ்ட்லாம் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், ஸ்கெடியூல் பேசிஸில் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட் ஆன்லையும் நம்ம பார்த்துட்டோங்க. அண்ட் அதே மாதிரியே மல்டிபிள் ஜாப், பில்டு ஜாப் ஒன்று, டிப்ளாய் ஜாப்னு ஒன்று இருக்குன்னா இவங்க 2 பேருமே தனித்தனி ஜாபு, 2த்துக்குமே சம்மந்தமே கிடையாது. அப்போ பில்டும் பேரலாக ரன் ஆகும், டிப்ளாயும் பேரலாக ரன் ஆகுன்ற ஒரு வேர்டும் நம்ம சொல்லியிருக்கேன். இப்போது நம்ம இந்த ஸ்டெப்பை பற்றி பார்ப்போம். ஒரு ஸ்டெப்புன்றது 2 வார்த்தையை தான் யூஸ் பண்ணும். எய்தர் ரன் ஆர் யூசஸ் அப்படின்ற 2 வார்த்தை தாங்க. ஸோ அப்போ எய்தர் ரன்னு ஒன்று யூஸ் பண்ணோம், இல்லை யூசஸ்ன்னு யூஸ் பண்ணும். நம்ம சோஃபார் ரன்னு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரன்னில் எக்கோ கமாண்ட், நம்ம எக்கோ கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டாப்பிக்லையும் ஸ்டெப்புக்கு அடியில் ரன்னுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரன்னுன்ற வார்த்தைக்கு பதில் யூசஸ்ன்னு ஒரு புது வார்த்தையை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல நான் அதே மாதிரி எழுதிக்கிறேன், வேறு ஒரு கலரில் கூட நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம கொஞ்சம் ரெட் கலரில் கூட வச்சுக்கலாம். ஸோ எய்தர் ஒரு ஸ்டெப்புக்கு எய்தர் ரன்னு ஆர் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் யூசஸ். இது 2ல் ஏதாவது ஒன்று தாங்க நீங்கள் ஸ்டெப்புக்கு கொடுப்பீங்க. ஸோ இதை நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்புமே எய்தர் ரன் ஆர் யூசஸ்ன்ற இந்த கமாண்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூஸ் ஆகும். ஸோ எய்தர் இட் வில் யூஸ் ரன்னு ஆர் யூசஸ் அப்படின்னு ஒரு கமாண்டு தான் யூஸ் பண்ணும். இப்போ அதே அப்படியே நான் எல்லாத்துக்குமே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் வில் ஃபார் யூ இட் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, முதல் ஸ்டெப்பு யூசஸ் யூஸ் பண்ணலாம், 2வது ஸ்டெப்பு ரன்னு, 3வது ஸ்டெப்பு யூசஸ், 4வது ஸ்டெப்பு ரன்னு, 5வது ஸ்டெப்பு ரன்னு, 7வது ஸ்டெப்பு யூசஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு எதர் ரன் ஆர் யூஸ்ன்னு கொடுப்பீங்க. ரன்னுனா என்ன, யூஸ்னா என்ன? ரன்னுன்ற இடத்துல நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா அந்த ஓஎஸோட ஷெல் கமாண்ட். லினக்ஸ்னா நம்ம என்னது பேஷ் ஷெல், விண்டோஸ்னா பவர் ஷெல். இந்த மாதிரி அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கான கமாண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா அது ரன்னில் நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் இப்போ புதுசாக ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஸோ ஆக்ஷன் என்னன்னா இங்கே நம்ம படிப்போம். ஸோ தெர் ஆர் 2 kinds of steps, எய்தர் ரன்னு ஆர் யூசஸ். இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷினும் கூட. ஸோ எவ்ரி ஸ்டெப் டஸ் 1 or 2 things. ரன்னுனா என்னன்னா நீங்கள் அந்த ரன்னரோட கமாண்ட் செல்லில் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, பவர் ஷெல்லோ நம்மளுக்கு பேஷோ அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் பண்ணுவீங்க. யூசஸ்ன்றது என்னன்னா இட் ரன் அ ப்ரீ பில்ட் ரீயூசபிள் ஆக்ஷன் ஃப்ரம் த மார்க்கெட் பிளேஸ் ஆர் யுவர் ரெப்போ. அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ரீபில்ட்டாக ஒரு ரீயூசபிள் ரெப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் வச்சுப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் யாரோ ஒருத்தவங்க கோடை எழுதி வச்சுருக்காங்க, அதை ரீயூஸ் பண்ணிப்பீங்க. இதை பற்றி நம்ம படிப்போம். இது 3rd டேல நம்ம அட்வான்ஸாக பார்ப்போம். இப்போதைக்கு என்னென்னா கிட்டப்பே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ரீயூசபிள் டெம்ப்ளேட்ஸை கொடுக்குறாங்க. அப்போ அதுதான் இங்கே யூசஸ். ஆக்ஷன்ஸ் செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்காங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் செக் அவுட் அப்படின்றதுக்கு இதுக்கு என்ன மீனிங், இந்த ஆக்ஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம அதை பற்றி டாக்குமெண்டேஷன் நான் எடுக்கிறேன். ஸோ இங்கே ஆக்ஷன்ஸில் வந்துடும். ஏதாவது ஒரு வாட்டி ரன் ஆயிருக்கா 7 minutes ago, திருப்பி எதுவும் நம்மளுக்கு க்ரானில் ரன் ஆகலை, ஸோ வைடு ரன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பட் ஃபார் நவ் வாட் வில் டூனா நமக்கு டைம் எடுப்போம், நம்ம அதை க்ரான் ஸ்கெடியூல் நம்ம சைடில் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ வாட் வில் டூனா நம்ம GitHub ஆக்ஷன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு நம்ம அடிச்சோனாலே மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருங்க. ஆல் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இங்கே இதெல்லாமே ஆக்ஷன்ஸாக என்னென்னவோ இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாமே யாரோ ஒருத்தங்க ப்ரீ பில்ட்டாக எழுதி வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த ஆக்ஷனுங்க. இப்போ இதில் நம்ம என்னென்னா செக் அவுட் அப்படின்றது அது ஒரு GitHub ஆக்ஷன். இப்போ நம்ம அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்னென்னா ஆக்ஷன்ஸ்/செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த செக் அவுட்ன்றது என்னென்னா நம்மளுக்கு V5, V6, V4 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம அப்போ யூஸ் பண்ணுற வெர்ஷன் என்னென்னா வெர்ஷன் 6. அப்போ இங்கே என்னென்னா நம்ம V5 யூஸ் நம்ம ஓகே 7 வந்துருச்சா, அப்போ V5 நம்ம என்னென்னா வெர்ஷன் 5ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம். இந்த கமாண்ட் இந்த ஒரு லைன் என்ன பண்ணோன்னா நார்மலாக நீங்கள் git clone அப்படின்னு ஒரு கமாண்ட் கொடுப்பீங்க. அது என்ன மீனிங், இட் வில் கோ அண்ட் க்ளோன் அண்ட் இட் வில் டவுன்லோட் த ரெபாசிட்டரி. அப்போ அதே அந்த கமாண்டை தான் இங்கே செக் அவுட்டுன்னு சொல்லிட்டு இருக்குங்க. ஆக்ஷன்ஸு செக் அவுட் V5 அப்படின்னு கொடுத்தோன்னா வாட் டஸ் இட் மீன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரம் த GitHub ரெபாசிட்டரி, எங்கே இந்த ரெபாசிட்டரி. ஸோ இந்த ரெபாசிட்டரியில் தான் நம்ம சோர்ஸ் கோட்லாம் இருக்குது. எந்த ரெபாசிட்டரி இந்த பைப்லைனை ட்ரிகர் பண்ணுதோ அந்த ரெபாசிட்டரி இருக்க சோர்ஸ் கூட டவுன்லோட் பண்ணுறதுக்காக இந்த ஆக்ஷன்ஸ் செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ரன் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குன்னு பார்க்குறதுக்காக ரன் கமாண்டை போட்டு எக்கோ உங்களோட அந்த பேஷ் கமாண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ரன் கமாண்ட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இங்கே யூசஸ்ன்ற கமாண்டு கொடுத்துக்கலாம். இந்த யூசஸ் கமாண்டில் ஏதாவது பிஹேவியரை நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அப்போ வித்துன்ற ஒரு கமாண்டை கொடுப்பீங்க.
ஸோ அப்படின்னா என்னது? ஸோ வாட் டஸ் இட் மீன்? இந்த வித்துனா என்ன அப்படின்னா, மறுபடியும் நம்ம இது வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன் கமாண்டு நீங்கள் இங்கே ஷெல் கமாண்ட்ஸு கொடுக்கலாம். அது உங்களோட கஸ்டமைசேஷன். நம்ம சோஃபார் நீங்களே பார்த்துருக்கலாம். இங்கே எக்கோ டேட்டுன்னு 5 லைன் கொடுத்துருக்கேன். அது எல்லாமே என்னோட கஸ்டமைசேஷன். இங்கே நான் எதாவது மாற்றணுன்னா கூட நான் மாற்றிக்கலாம். இந்த லைன் வேணாலும் நான் இங்கேருந்தே எடுத்துக்கலாம். ஆனால் இந்த யூசஸ்ன்ற அர்த்தம் என்னென்னா, ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க ஷெல் கமாண்ட்ஸை எழுதி வச்சுருக்காங்க. அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ இங்கே யூஸ் பண்ணுறதுனால அதில் எனக்கு ஏதாவது பிஹேவியரை மாற்றணும், எனக்கு அது இப்படி ஒர்க் ஆக வேணாம், இப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த பிஹேவியரை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த இடத்துல வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ வித்து ஃபெச் டெப்த் 0 அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ அப்போ இந்த ஃபெச் டெப்த் அப்படின்றது என்ன? இந்த ஆக்ஷன்ஸில் செக் அவுட்டில் ஃபெச் டெப்த்ன்றது ஒரு ஃபேமஸான ஒரு இன்டர்வியூ கொஷின். அதை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ அதுக்கே நம்ம இங்கே நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ் செக் அவுட்க்கு முன்னாடி என்ன, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில் லேர்ன் சம் எக்ஸாம்பிள்ஸ். பட் இப்போது இந்த ஃபெச் டெப்த் அப்படின்றது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஷின். அதனால தான் நான் இங்கே ஆடும் பண்ணியிருக்கேங்க. என்னென்னா, நார்மலாக செக் அவுட்ன்றது என்னென்னா ஷாலோ க்ளோன் அப்படின்னு சொல்லலாம். கடைசி கமிட்டில் என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் கொண்டு வருங்க. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிட்டப் ரெபாசிட்டரினா மல்டிபிள் கமிட்ஸ் இருக்கும். ஒரு வருஷமாக மல்டிபிள் கமிட்ஸ் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. இப்போ வெறும்னே இப்போ நான் இங்கே செக் அவுட் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, இட் வில் டவுன்லோட் த கோடு, அவ்வளோதான். கோடை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். பட் ஆனால் இதுவே நீங்கள் இந்த ஃபெச் டெப்த் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இட் வில் டவுன்லோட் த என்டையர் கமிட் ஹிஸ்ட்ரி. ஸோ எல்லாம் பழைய ஃபைல்ஸ், எல்லாம் பழைய கமிட்ஸ் இருக்க எல்லா ஃபைல்ஸு, சேஞ்சஸு, மொத்தமாக ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே என்ன பண்ணுன்னா எனக்கு டவுன்லோட் பண்ணிடும். இப்போ இதுலேயே நீங்கள் இப்படி கூட கொடுத்துக்கலாம். ஸோ லெட்ஸ் சே நீங்கள் இந்த ஃபெச் டெப்த்தில் 0ன்னு கொடுக்குறதுக்கு பதில் 2ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 1ன்னு கொடுத்தா அதுதான் இந்த இதுக்கான அர்த்தம். 1ன்னு என்னன்னா கடைசி கமிட்டில் இருக்கிற கோடை மட்டும் கொண்டு வா. 2ன்னு கொடுத்தா கடைசி கமிட்டு, அதுக்கு முன்னாடி இருக்கிற கமிட்டோட ஃபைல்ஸை நீ உள்ளே கொண்டு வந்துடு. நீங்கள் வேணும்னா எப்போனாலும் கிட்டு லாகுன்னு போட்டு பழைய கமிட்டில் கூட நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். பட் ஆனால் அதுவே எனக்கு இப்போது மொத்தம் எத்தனை கமிட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எனக்கு காமி அப்படின்ற இடத்துல நீங்கள் இந்த ஃபெச் 0 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் எடுக்க முடியும். இதை நான் எக்ஸாம்பிளாக இந்த கோடையே நான் கொஞ்சம் இப்போ மாற்றி நான் எக்ஸாம்பிளோடய நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபெச் டெப்த் 0, 1, 2க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்மளோட இந்த டம்மி ரெபாசிட்டரியில் பார்த்தீங்கனாலே 7 மினிட்ஸில் ஏதாவது ஒன்று ரன் ஆகிருக்கணும். 11 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இட்ஸ் நாட் ரன்னிங். ஓகே, நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கனாலே 15 கமிட் நான் சோஃபார் பண்ணியிருக்கேன். ஃபைலை டெலீட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளோட ப்ராக்டிஸ் ரெப்போலே 15 கமிட்ஸ் இருக்குது. இதை வச்சே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த ஃபெச் டெப்த்ன்றதை நம்ம பற்றி பார்ப்போம். ஸோ அப்போ வித்துன்றது என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஆக்ஷனை அதோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணுறதுக்காக வித்து பாசஸ் இன்புட் டு யூசஸ் ஆக்ஷன், அதை மாடிஃபை பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சராக வருது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கோடில் அது ஃபெச் டெப்த்தையே இந்த கோடை யாமலையே நான் கொஞ்சம் மாற்றிட்டு நம்ம எக்ஸாம்பிளோட நான் வரேங்க. ஸோ இப்போ நான் இந்த கோடை மாடிஃபை பண்ணிட்டேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ நம்ம இந்த யூசஸ் அப்படின்றது என்னென்னா, ஒரு எக்ஸிஸ்டிங்கான ஒரு யாரோ எழுதி வச்சுருக்க கோடை யூஸ் பண்ணுறது தான் யூசஸ். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா, ஆக்ஷன்ஸ் செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இப்போ என்னோட டாக்குமெண்டேஷனில் நம்ம அஃபிஷியலாக மார்க்கெட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா செக் அவுட்டுன்றதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இங்கே என்னென்னலாம் நீங்கள் மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேவே கீழே வந்தீங்கன்னா யூசேஜ்ன்ற ஒரு டேபில் நீங்கள் ஆக்ஷன் செக் அவுட்டில் வித்துன்னு சொல்லிட்டு ரெபாசிட்டரி, ரெஃபரன்ஸு, டோக்கனு, SSH கீ, இந்த மாதிரி என்னென்னலாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வருது. இதில் தான் நம்ம ஃபெச் டெப்த்துன்னு ஒரு வேர்டும் இங்கே இருக்குங்க. டிஃபால்ட்டாக ஃபெச் டெப்த்துன்றது 1 தானா. அப்படின்னா நீங்கள் எதுவுமே கொடுக்காம விட்டிங்கன்னா டிஃபால்ட் ஃபெச் டெப்த் மீன்ஸ் 1 அப்படின்னா கடைசி கமிட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ இதுவே 0ன்னு கொடுத்தா, ஸோ 0 இண்டிகேட்ஸ் ஆல் த ஹிஸ்ட்ரி. 1னா ஒரு கமிட்டு, 2னா 2 கமிட்டு. அப்போ அதை காமிக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ நம்ம இந்த YAML ஃபைலை மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். இதை நான் கிட்டப்புக்கு புஷ்ஷும் பண்ணிடுவேன். ஸோ வாட் இட்ஸ் கோயிங் டு டூனா, இங்கே நம்ம ரன்ஸ் ஆன் அப்படின்ற இடத்துல நம்ம இன்ட்ரோ டெப்த் 1, டெப்த் 2 அப்படின்னு சொல்லிட்டு டெப்த் 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 4 இருக்குது. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொத்தம் 4 சினாரியோ நம்பர் 1. இப்போ நான் இதை மொத்தமாக என்ன பண்ணிடுறேன், இப்போதைக்கு ரொம்ப சிம்பிளாக அப்படியே காப்பி பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோங்க. ஸோ அப்போ அவுட்புட்டை பார்த்து நம்ம அதை பற்றி பேசலாம். ஸோ ஒர்க் ஃப்ளோஸ்ன்னு வந்துடுறேன். இதில் நம்ம ரன்ஸ் ஆன் அண்ட் ரன்னர் கண்டெக்ஸ்ட், இதை நம்ம இதுக்கு மேலே இது தேவை கிடையாது. ஸோ அப்போ இதெல்லாம் டெலீட் ஃபைல்னு சொல்லிட்டு இதை டெலீட் பண்ணிடுறேங்க. ஸோ கமிட் சேஞ்சஸ்.
இப்போ இதே இடத்துல நான் புதுசாக ஒரு ஆட் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஆட் பண்ணுறேன். அதுதான் இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கிற ஒரு 65 லைன் கொண்ட ஒரு ஃபைலு. இந்த ஃபைலுக்கு பேர் ரன் வர்சஸ் நாட் காப்பி, ரீநேம் பண்ணி காப்பி பண்ணுறேன். இந்த இடத்துல அந்த ஃபைலோட நேமை கொடுத்து யாமல் நான் கொடுத்துட்றேன் அண்ட் கமிட் சேஞ்சஸ். இப்போ நான் கமிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூனா, ஆக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரன் வர்சஸ் யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா ரன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கே நமக்கு ஆப்ஷன் இருக்கிறது ஒர்க் ஃப்ளோ டிஸ்பேட்ச் தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே ரன் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுத்தனா 4 ஜாப் இன் பேரலில் ரன் ஆகுங்க. இன்ட்ரோ, டெப்த் 1, டெப்த் 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 4 ஜாப் ரன் ஆகுது. இப்போ இதில் முதல்ல இன்ட்ரோ அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்ட்ரோ அப்படின்றதுல அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜாபு. உபுண்டு லேட்டஸ்ட்ன்ற ஒரு ரன்னரில் ரன் ஆகு. என்ன பண்ணுன்னா, ஆக்ஷனில் செக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோடை கொண்டு வந்துரு அப்படின்னா, இந்த செக் அவுட்டுன்ற இந்த ஆக்ஷன் என்ன பண்ணுன்னா, என்னோடய சோர்ஸ் கோடை க்ளோன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஆனால் லாஸ்ட்டாக இருக்கிற ஃபைல்ஸ் மட்டும்தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபைல்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ls-la ஒரு கமாண்டு இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேவே பார்க்கலாம். நம்ம ls-la main.py சாம்பிள் ஆப், ஏன்னா நம்ம ரெபாசிட்டரியில் என்ன வச்சுருக்கோம், main.py சாம்பிள் ஆப் இதெல்லாம் தான் வச்சுருக்கோன்றத நீங்களே பார்க்கலாம். அண்டு நான் சொன்ன மாதிரியே இந்த .githubன்றது என்னது, ஒரு ஹிடன் ஃபோல்டர். ஏன்னா லினக்ஸில் டாட்ன்ற ஒரு ஃபைல் ஸ்டார்ட் ஆனால் அது ஹிடன் ஃபைல்ஸ் ஆகும். அப்போ சாம்பிள் ஆப்பு main.pyன்னு சொல்லிட்டு 2 அவுட்புட் வரதை நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் பார்க்கலாம். சூப்பர். இப்போ நம்ம என்னென்னா டெப்த் 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வருவோம். ஸோ டெப்த் 1ன்றதுக்கு வருவோம். இந்த டெப்த் 1ன்றது என்ன பண்ணுது, அடுத்து இதை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம். ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, டெப்த் 1 என்னென்னா இதுதான் டிஃபால்ட்டு. நான் சொன்ன மாதிரியே கடைசி ஒரு கமிட்டை மட்டும்தான் எனக்கு காமிக்குங்க. அப்போ இங்கே ஃபெச் டெப்த் 1ன்னு நான் கொடுத்த ஆக்ஷன்னு கொடுத்துட்றேன். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்னா, கமிட் கவுண்ட் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்ற அவுட்புட்டை மட்டும் காமி. அப்போ எனக்கு 1ன்ற அவுட்புட் தான் வரும். பார்ப்போமா? ஸோ அப்போ ஷோ கமிட் கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு வருதுங்க அவுட்புட். கமிட் கவுண்ட் இஸ் ஒன்லி 1 தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்டாக வருது. நான் ஃபெச் டெப்த்னா என்னென்னா, ஒரே ஒரு கமிட் லாஸ்ட் கமிட்டில் இருக்க டேட்டா மட்டும் கொண்டு வா அப்படின்னு நம்ம கொண்டு வரும். இதே டெப்த் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் 2 கமிட்ஸ் மட்டும் வரும். அப்போ டெப்த் 2ன்னு சொல்லிட்டு பார்த்து அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 கமிட்ஸ் தான் வருது. ஆனால் இதுவே டெப்த் 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்த கமிட் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற இந்த மொத்த கிட்டு என்னோட ரெப்போவே க்ளோன் பண்ணுற மாதிரி அர்த்தம். உள்ளே இருக்க எல்லா கமிட் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து வந்துடும். அப்போ மொத்தமாக இது வரைக்கும் நான் எத்தனை கமிட் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெப்த் 0ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஷோ கமிட்ஸ்ன்னு பார்த்தீங்கனாலே 17ன்னு வருது. அப்போ என்னோட GitHub ஆக்ஷன் ப்ராக்டிஸ்ன்னு போயிட்டு மொத்தமாக எத்தனை கமிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 17 கமிட்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ எத்தனை கமிட்ஸ் மட்டும் நான் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஃபெச் டெப்த்து. எதுக்காக இந்த வித்துன்ற கமாண்டை நான் யூஸ் பண்ணி காமிச்சேன்னா, நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு ரெபாசிட்ரியிலேருந்து கோடை நீங்கள் க்ளோன் பண்ண முடியுமா? ஏன்னா இது ஒரு ட்ரிக் கொஷின் இந்த சென்ஸு. நம்ம எப்போவுமே ஒரு GitHub ஆக்ஷன்ஸ்ன்றது ஒரு GitHub ரெப்போவுக்கு தான் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். இந்த ரெப்போவில் கமிட் பண்ணால் அந்த ரெப்போவில் இருக்கிற கோடை தான் கொண்டு வரும் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வேறு ஒரு ரெப்போவில் இருக்கிற கோடை கொண்டு வரணும், அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஆக்ஷன்ஸ்ன்ற இடத்துல வித்துன்னு யூஸ் பண்ணி அதோட பிஹேவியரை மாடிஃபை பண்ணுங்கள். அந்த வித்தில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அதோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கேவே நீங்கள் வேறு ரெபாசிட்ரியிலேருந்து டிஃபால்ட்டுன்றது கரண்ட் ரெபாசிட்ரி, வேறு ஏதாவது ரெபாசிட்ரியோட URL கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து எந்த பிரான்ச் கொடுக்குறீங்களோ அந்த பிரான்ச்சில் இருந்தும் அது கொண்டு வரும். ஸோ தட் இஸ் ஆல்சோ பாசிபிள் தான். அப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒன் ஆஃப் த ரீயூசபிள் கோடை மாடிஃபை பண்ணுறதுக்காக வித்துன்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இங்கே எத்தனையோ இருக்குது, பல பக்கத்துக்கு நம்மளுக்கு 20,000+ எக்ஸிஸ்டிங் ஆக்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஆக்ஷனுன்ற வேர்டை பார்க்குறீங்களோ அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த நெட்லேருந்து தான் இந்த ஆக்ஷனை ஒரு ரீயூசபிள் கோடாக எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செக் அவுட் அப்படின்றதுக்கே வரும். இது மறுபடியும் என்னென்னா, செக் அவுட்ன்றது உண்மையிலே செக் அவுட் பண்ணுதா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு கோடே. இப்போ நான் 2 ஜாப் வச்சுருக்கேன். ஒன்று வித்தவுட் செக் அவுட், இன்னொன்று வித் செக் அவுட். வித் செக் அவுட்ன்றது என்னென்னா, ரன்ஸ் ஆன் உபுண்டு இங்கே ஆக்ஷன்ஸ்ன்ற கமாண்டை கொடுக்குறேன். அப்படின்னா ls-la கமாண்ட் என்ன பண்ணணும், என்னோடய பைத்தன் கோடையும் என்னோட சாம்பிள் ஆப்புன்ற ஃபோல்டரையும் காமிக்கணும். இங்கே செக் அவுண்ட்டுன்னு இல்லாமல் ஒரு ஸ்டெப்பு மட்டும் ஒன்றே மட்டும் வச்சுருக்கேன். அப்போ 2 ஜாபு, ஒரு ஜாபில் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அது நம்ம ஃபைல்ஸ் இருக்கான்னு காமிக்கிறது. இன்னொரு ஜாபில் 2 ஸ்டெப்பு,
ஒரு ஸ்டெப்பு கோடை செக் அவுட் பண்ணுது, க்ளோன் அதை டவுன்லோட் பண்ணுது. இன்னொரு ஸ்டெப்பு டவுன்லோட் ஆனது உண்மையிலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள் நான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ சும்மா வேணும்னே நம்ம ஆக்ஷன்ஸுன்றது உண்மையிலே ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்காக தான். இல்லை நம்ம இந்த ரன் வர்சஸ் யூசஸ்ன்ற ஃபைலை நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ டெலீட் திஸ் ஃபைலு, கமிட் சேஞ்சஸ், கமிட்டு, இங்கே புதுசாக ஆட் அ ஃபைலு, கிரியேட் அ ஃபைலு, இங்கே இருக்கிற கோடை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே செக் அவுட்டுன்றதை ரீநேம் பண்ணிக்கிறேன். காப்பி, இங்கே செக் அவுட்டு .yaml அப்படின்னு சொல்லிட்டு கமிட் கொடுத்துட்றேங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ஆக்ஷன்ஸில் இப்போ நான் கமிட் பண்ணது வந்துடும். ஸோ அப்போ ஆக்ஷன்ஸ்ன்னு கொடுத்திங்கனாலே நம்மளுக்கு இப்போ நம்ம செக் அவுட்டுன்னு கொடுத்துருக்க 10வது டாபிக் இங்கே எனக்கு சைடில் வந்துருச்சு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2 தான். ஒன்று வித்தவுட் செக் அவுட், இன்னொன்று வித் செக் அவுட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இங்கே நான் பேர் நம்ம தான் கொடுக்கணுன்றதுக்காக நான் இப்படி வேணும்னே LWMன்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது ரெண்டுமே ஜாபோட நேமுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ அப்போ இது நம்ம ரன் ஒர்க் ஃப்ளோ. ஆமாம், அங்கே கொடுத்துட்டு நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணால் தானே அது அப்படி வரும். ஸோ நான் வேணும்னா திருப்பி மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே நான் LWMன்னு கொடுத்துருக்கேன். அப்போ அதை மறுபடியும் நான் ஒரு இதாக குயிக்காக நான் மாற்றிடுறேங்க. ஏன்னா நான் கிட்டப்பில் விசுவல் ஸ்டுடியோ கோடில் மாற்றிட்டு இங்கே மாற்றாம விட்டேன்னா எப்படி இருந்தாலும் அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒர்க் ஆகாது தானே. ஸோ அப்போ எடிட் த ஃபைலு, மறுபடியும் இங்கே பேஸ்ட்டு, இப்போ கமிட் சேஞ்சஸ், சும்மா ஏன்னா ஜாப் பேர் தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக. ஸோ ஆக்ஷன்ஸில் என்னோடய செக் அவுட்டுக்கு போயிட்டு ரன் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு ரன் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா LWM இங்கே நம்ம கொடுத்துருக்க 2 ஜாபும் இன் பேரலில் ரன் ஆகும். இப்போ 2 ரன்னர் க்ரியேட் ஆகும், 2 ரன்னர்லேயும் எக்ஸிக்யூட் பண்ணுது. 2 வித்தவுட் செக் அவுட் டக்குன்னு முடிஞ்சிருச்சு 3 செகண்ட்ஸ். வித் செக் அவுட் பார்த்தீங்கன்னா 6 செகண்ட்ஸ் எடுக்குது. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இருக்குது. அப்போ வித்தவுட் செக் அவுட்டோட அவுட்புட்டை பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா LS-Lன்ற கமாண்ட் கொடுக்கும்போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு காமிக்குது. ஆனால் இதுவே வித் செக் அவுட்டுக்குள்ளே போயிட்டு அதோட லிஸ்ட்டு ஃபைல்ஸ் ஆஃப்டர் செக் அவுட்டு. ஸோ அப்போ நம்ம இதை பார்த்தோன்னா நம்மளோட main.py சாம்பிள் ஆப்பு இதெல்லாமே நம்மளுக்கு என்னென்னா நீங்கள் இருக்கிறத ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் இருக்கிறத நீங்களே பார்க்கலாங்க. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம உண்மையிலே இந்த ஆக்ஷன்னா என்ன, யூசஸ்னால் என்ன, ரன்னுக்கும் யூஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை நம்ம இப்போ பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம செக் அவுட்டுன்ற மாதிரியே செட்டப் நோடு அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்குங்க. அப்போ நம்ம இந்த மார்க்கெட் பிளேஸ்லேயே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஸோ செட்டப் CTUP அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலே செட்டப்புன்ற பேரில் செட்டப் நோடு, செட்டப் பைத்தனு, இதே மாதிரி இந்த மாதிரி செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா செட்டப்புன்னு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு நோடு வெர்ஷன், NPM வெர்ஷன் இந்த ரன் கமாண்ட்ஸ் கூடவே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைன் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் த வெர்ஷன்ஸ் கூடவே முதல்ல நான் என்ன பண்ணிடுறேன்னா இன்னொரு ப்ரூஃப் கொடுத்துட்றேன். ப்ரீபில்ட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் டாக்கர் -- வெர்ஷன்னு கொடுக்குறேங்க. இப்படி ஒரு கமாண்டு நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு ரன்னர். இந்த ரன்னருன்றது இட்ஸ் அ ப்ரீபில்ட் ரன்னர். இது யார் கொடுக்குறாங்கன்னா GitHub கொடுக்குறாங்க. இந்த ரன்னருக்குள்ளே 90+ சாஃப்ட்வேர்ஸ் உள்ள ஆல்ரெடி இருக்குங்க. அதில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் டாக்கர். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல ஒரு ப்ரூஃப் பண்ணுறேன். என்ன ப்ரூஃப்னா நம்ம டாக்கர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா உள்ள டாக்கர் வெர்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்டு அதே மாதிரியே இப்போ நமக்கு நோடு NPMன்ற சாஃப்ட்வேர்லாம் உள்ளே இருக்காது. அப்போ அதனால் நம்ம இந்த செக் அவுட் பண்ணுற கோடு வேணுமா, என்ன செக் அவுட்டே பண்ண தேவையில்லைல்ல. இல்லை நம்ம இங்கே sample.appன்னு வச்சுருக்கோம். அந்த sample.appன்றதுல தான் நம்மளோட Node.jsக்கான அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அதனால் அது இருக்கட்டும். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸில் செட்டப் நோடு அப்படின்ற நம்ம இந்த டூல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ செட்டப் நோடு, ஆக்ஷன் செட்டப் நோடு, அதில் நோடு வெர்ஷன் என்ன அப்படின்ற இங்கே ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் நோடு வெர்ஷன் 20 catchy NPM இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். அப்புறம் நோடு NPM உள்ள உண்மையிலே வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கிறோங்க. ஸோ இப்போ நான் ஒரே ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன லைன்னா இந்த package.log.json அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபைல் இருக்குங்க. ஸோ இந்த ஃபைலுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நமக்கு இந்த சாம்பிள் ஆப்பை ரன் பண்ணுறதுக்கு தேவையான சோர்ஸ் கோடு இந்த package.log.json. இதை ஜென்ரேட் பண்ணோன்னா உங்கள் மெஷினில் NPMலாம் இருக்கணும். ஸோ அப்போ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த நடுவில் இந்த கேப்பில் இந்த log.json ஃபைலை நான் என்னோடய லோக்கல் மிஷினை ஜென்ரேட் பண்ணி அதை GitHubல அப்லோடும் பண்ணிட்டேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்துடும்.
நீங்கள் டேரெக்டாக ரன் பண்ணிக்கலாம். நானும் இங்கே இந்த லைன் இங்கேருந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆடும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை அப்படியே நம்ம ரன் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ஒர்க் ஃப்ளோஸில் போயிட்டு ஆட் அ ஃபைல், கிரியேட் அ நியூ ஃபைல். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கோடை பேஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் இங்கேயும் நம்மளோட செட்டப் நோடுன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீநேம்னு கொடுத்துட்டு லெட் மீ காப்பி திஸ் அண்ட் இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு லெட் மீ ரைட் இட் அஸ் YAML அண்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா லெட் மீ கமிட் த சேஞ்சஸ். இப்போ நம்ம சேஞ்சஸை கமிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ் அண்ட் நம்மளோட அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ செட்டப் நோடுன்னு சொல்லிட்டு நமக்கு வருது அண்ட் நம்மளோட ஆக்ஷன்ஸுக்குன்னு போயிடுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட செட்டப் நோடுன்ற ஜாபை நம்ம ரன் ஒர்க் ஃப்ளோன்ற பட்டனை கொடுத்து ரன் ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் ஒரே ஒரு ஜாப் தான் வச்சுருக்கீங்க. அதில் 1 2 3 4 4 ஸ்டெப் வச்சுருக்கீங்க. முதல் ஸ்டெப்பு டாக்கரை இருக்கான்னு செக் பண்ணுறது, அது நம்மளுக்கு காமிக்கும். அடுத்து நம்ம கோடை செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் நோடை செட்டப் பண்ணுறீங்க அண்ட் நோடு உள்ளே வந்துருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவுட்புட்டு காமிக்குங்க. அப்போ இங்கே ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரீபில்ட் டூல்ஸுன்றதில் டாக்கருக்கு உள்ளே ஆல்ரெடி இருக்குது. ஆனால் அதே மாதிரியே நம்ம கன்ஃபார்ம் வேர்ஷன்ற ஸ்டெப்பில் நோடோட வேர்ஷனும் என்பிஎம்மோட வேர்ஷனும் நம்மளுக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் வருது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆக்ஷன்ஸ்லேயே செக் அவுட்டுன்ற ஆக்ஷன் கோடை க்ளோன் பண்ணுறதுக்கும் செட்டப் நோடுன்ற ஒரு ஆக்ஷனு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது செட்டப் பைத்தன் செட்டப் நோடுன்ற ஆக்ஷன் எல்லாமே உங்களோட என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணுறதுக்கு. ஏன்னா கோடை செக் அவுட் பண்ண அப்புறம் உங்களோட ரன்னரில் என்பிஎம் இல்லை, நோடு இல்லைனா நீங்கள் கமாண்ட்ஸ் ரன் பண்ண முடியாது. அப்போ நம்மளோட சிஐசிடி ஸ்டேஜஸில் டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் கோட் அதுக்கு தேவையான ப்ரீ இன்ஸ்டால்டு பேக்கேஜஸ். ஏன்னா நீங்கள் ஜென்கின்ஸை ரன் பண்ணணுன்னா ஜாவான்னு ஒன்று தேவை, டாம்கேட்டை ரன் பண்ணணுன்னா ஜாவான்னு ஒன்று தேவை. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு ப்ரீ ரெக்வசைட் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நான் இங்கே வச்சிருக்க சாம்பிள் ஆப்புன்றதை நீங்கள் ரன் பண்ணணுன்னா நோடுன்றது உள்ளே இருந்தால் தான் அது ரன் ஆகும். அப்போ அதை நம்ம இங்கே செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரீபில்ட் ஆக்ஷன் நம்ம லெவரேஜ் பண்ணுறோங்க. ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம செட்டப் நோடுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நம்மக்கிட்ட இன்னும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், கண்டெக்ட், சீக்ரெட்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் ஒரு கம்ப்ளீட் பைப்லைனும் இருக்குது. பட் இதுவே ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு மோர் தென் 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே கண்டென்ட் எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நம்ம மீதி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுறேன்னா நான் Day 2க்கு நான் புஷ் பண்ணிடுறேன். ஸோ புஷ் பண்ணிவிட்டு நம்ம மீதி இருக்கிற டாபிக் எல்லாமே அடுத்த கண்டினியூஷனோட நம்ம பார்ப்போம். பிகாஸ் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா லெஸ் தென் 120 மினிட்ஸ்க்குள்ளே இருந்தது இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ரெக்கமெண்டிங் அஸ். ஸோ அதனால் நான் எல்லா வீடியோவும் மூவிங் ஃபார்வர்டு 120 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் அது ஆட்டோ டப்பிங் அண்ட் அந்த வாய்ஸ் ரெகக்னிஷன், சப்டைட்டில்ஸ் கிரியேஷன் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால் ஐம் பிளானிங் டு லுக் ஃபார்வர்ட் ஃபார் 120 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பிளான் பண்ணுறேன். பட் அடுத்த இந்த டாபிக் எல்லாமே கண்டிப்பாக நம்ம இன்னொரு ஃபோல்டர்ஸ் டெடிகேட்டடாக Day 2 கிரியேட் பண்ணி அதில் இதை பற்றி எல்லாமே நம்ம பார்ப்போங்க. So with this, we'll wrap up our today's session, which is GitHub Actions ஓட இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ். நம்ம ஒரு பேசிக்ஸ் லெவலில் பார்த்துருக்கோம். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச தான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ப்ராக்டிஸிங். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பண்ணோமோ ஏன்னா எல்லாமே UI தான், எந்த விதமான கன்சோல் கமாண்ட்ஸும் தேவை கிடையாது. UIயில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் அவுட்புட் வருதா, ஷெல் கமாண்ட்ஸை கொடுத்து ட்ரை ப்ராக்டிஸிங் இட் அவுட். ஸோ நம்ம இதோட நம்மளோட டெக்னிக்கல் பார்ட்ஸ் விச் இஸ் பார்ட் 3 நம்ம wrap up பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 15 டாபிக்ஸில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 12 டாபிக்ஸ் கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இன்னும் டாபிக்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. அது இன்னும் ஒரு 1/2 hour கிட்ட நம்மளுக்கு டைம் ட்ராக் ஆகும். ஏன்னா நான் இப்போ கோர்ஸை டிசைன் பண்ணும்போது இந்த டாபிக்ஸ்லாம் நீ கவர் பண்ணுவோன்னு டிசைன் பண்ணேன். பட் ஆனால் இஃப் இட் இஸ் ட்ராகிங் ஃபார் வெரி டூ லாங்னா அது டயர்ஸமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சரை ரீலே அவுட் பண்ணிவிட்டு அடுத்த டேக்கு நம்ம இன்னைக்கு விட்ட டாபிக்ஸ் வந்து கண்டினியூ பண்ணி அப்படியே நெக்ஸ்ட் டேக்கான டாபிக்ஸும் நம்ம பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக எந்த டாப்பிக்கும் மிஸ் அவுட் ஆகாது. அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா 3 டேஸ்ன்றதை 4 டேஸாக மாற்றி நம்ம பிளான் பண்ணுவோங்க. ஸோ once again, thanks for watching till the end. உங்களுக்கு இந்த சீரீஸ் so far புரிஞ்சிருச்சு, if you are able to understand and இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா ஸோ ஆல்வேஸ் கமெண்ட் அவுட் யுவர் ஃபீட்பேக். அண்ட் நீங்கள் உங்களோட இந்த பிளேலிஸ்ட்டை முடிஞ்ச அப்புறம் கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆர் ஐடியில் யாருனா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்னோட சீரீஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end. I'll catch you on the part 2 which is GitHub Actions ஓட கண்டினியூஷன் நம்ம அப்போ பார்ப்போம்.